Good morning, students. Now we are discuss about bioassay for target gene effect. What is mean bioassay? Assay means analyze or investigated. Bio means molecule. அப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா analysis or investigated molecules அப்படின்னு அர்த்தம். அந்த மாலிகூல்ஸ்னால் என்ன சொல்கிறோம், ஜெனட்டிக்கல் மெட்டீரியல் ஆர் நம்ம என்ன சொல்லுவோம், டிஎன்ஏ ஆர் எய்தர் ஆர்என்ஏ தான் மாலிகூல்னு சொல்லுவோம். அதை வந்து எப்படி வந்து டார்கெட் அதுக்குள்ளே இருக்கக்கூடிய டிஎன்ஏ ஆர்என்ஏ இருக்கக்கூடிய டார்கெட் ஜீனுடைய எஃபெக்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ நம்ம டார்கெட் ஜீனா ஜீன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு எடுத்துக்கலாம். இந்த ஜீன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்னால் நம்ம என்ன சொல்லுவோம், ஃபாரின் ஆஃப் ஜீன்ஸ் சொல்லி அந்த ஃபாரின் ஜீன்ஸை கொண்டு வந்து நம்ம மறுபடியும் ரீகாம் டிஎன்ஏ டெக்னாலஜி நவீனப்படுத்திகிட்டே இருக்கோம். அந்த ரீகாம் டிஎன்ஏ டெக்னாலஜி மூலியம் என்ன பண்ணுறோம், நம்ம சொல்லியிருக்கோம், அந்த வெக்டாரில் ஒரு ஸ்மால் ஃப்ராக்மெண்ட்டை கட் பண்ணி எடுத்துடுறோம். அதே மாதிரி டோனார் ஆர்கான்ஸ்லேருந்து ஒரு ஸ்மால் ஃப்ராக்மெண்ட் ஆஃப் டிஎன்ஏ கட் பண்ணி கொண்டு வரோன்னு சொன்னோம். அந்த ஸ்மால் ஃப்ராக்மெண்ட்டுக்குள்ளே என்ன இருக்குது, டோனார் டிஎன்ஏ ஃப்ராக்மெண்ட் என்ன இருக்குதுன்னு பார்த்தா நம்ம ஜீன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், நம்ம எந்த ஜீன்ஸை கொடுக்கணுமோ அந்த ஜீன்ஸுடைய ரோல் வந்து அதில் இருக்குது, அந்த டிஎன்ஏ ஃப்ராக்மெண்ட்டில் இருக்குது. அதை கொண்டு வந்து நம்ம வெக்டாரில் கொடுத்துட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா கொண்டு போய் ஓஸ்ட்டை வச்சோம்னா மல்டிப்ளை ஆகும்னு நம்ம சொன்னோம். அதுக்கு பேர் தான் டார்கெட் ஜீன் எஃபெக்ட். நம்ம கொடுத்த ஜீனுடைய எஃபெக்ட் எப்படி இருக்குது, எந்த மாதிரி ரோலாக இருக்குது, எந்த மாதிரி ஃபங்க்ஷனில் இன்வால்வ் ஆகிறாங்க வித்தின் த ஹோஸ்ட் ஆர்கானிசம் அப்படிங்கிறத நம்ம வந்து இதில் ஃபுல்லாக படிக்கணும். இதை பற்றி தான் இந்த பயோஅசைன்னு சொல்கிறாங்க. இதை வேறு எப்படி சொல்லலாம்னா, இந்த பயோஅசை ஃபார் டார்கெட் ஜீன் எஃபெக்ட் determine concentrations or potency of a substance. determine the concentration அந்த ஜீனுடைய கான்சன்ட்ரேஷன் சொல்கிறாங்க, இல்லை அதோடைய சப்ஸ்டன்சஸ் சொல்கிறாங்க. then it affects on living cells or tissue அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஜீனோடைய எஃபெக்ட்டு எப்படி செல்லில் இருக்குது, அந்த லிவிங் செல்லில், அது பிளான்ட்டாக இருக்கலாம், அனிமலாக இருக்கலாம், வேறு எங்கன்னா இருக்கலாம். அதேமாதிரி டிஷ்யூ அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த டிஷ்யூஸில் இந்த ஜீனுடைய எஃபெக்ட் எப்படி இருக்குங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ டார்கெட் ஜீன் வந்து நம்ம மார்க்கர்னு சொல்லுவோம். நம்ம போன கிளாஸில் வீடியோலாம் சொல்லி பார்த்தோம். டார்கெட் ஜீன்னா மார்க்கர் அப்படின்னு சொல்கிறாங்க, சரிங்களா? இப்போ டார்கெட் ஜீன் இஸ் எ டார்கெட் டிஎன்ஏ. ஒன் மார்க் கொஸ்டின். இப்போ டார்கெட் ஜீன்னாவே டார்கெட் டிஎன்ஏ இருக்கக்கூடிய ஜீன் தான் டார்கெட் ஜீன் பேர். அது வேறு எப்படி சொல்லலாம்னா ஃபாரின் டிஎன்ஏ நம்ம சொன்னோம். டோனார் டிஎன்ஏ தான் ஃபாரின் டிஎன்ஏ. இதில் எல்லாமே டிஎன்ஏக்குள்ளே என்ன இருக்குன்னா ஜீன்ஸ் இருக்கும். அதேமாரி பேசஞ்சர் டிஎன்ஏ. இந்த ஃபாரின் டிஎன்ஏ இஸ் அதர்வைஸ் known as பேசஞ்சர் டிஎன்ஏ வித் தி ஹெல்ப் ஆஃப் த வெக்டார் அப்படின்னு சொல்லுவோம், ஆர் பிளாஸ்மேட் சொல்கிறோம். எக்ஸோஜீனஸ் டிஎன்ஏங்கிறது நம்ம இது வரைக்கும் கேள்விப்படாத ஒன்று. எக்ஸோஜீனஸ் டிஎன்ஏ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வழக்கமாக டிஎன்ஏ எங்கே இருக்கணும், நியூக்ளியஸ்குள்ளே மட்டும்தான் இருக்கும், சரிங்களா? ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நியூக்ளியஸில் இல்லாத நியூக்ளியஸ்குள்ளே இல்லாத டிஎன்ஏவும் ப்ரெசன்ட் இன் சம் ஆஃப் த செல் ஆர்கனல்ஸில் இருக்குது. அந்த சம் ஆஃப் த செல் ஆர்கனல்ஸ்ன்னு பார்த்தோன்னா நம்ம பிளான்ட் செல்லில் எடுத்துட்டோம்னாவே அந்த நியூக்ளியஸ்குள்ளே டிஎன்ஏ இருக்கிறத விட அதே போலவே டிஎன்ஏ வந்து எங்கே இருக்குன்னா 2 செல் ஆர்கனலில் இருக்குது. அந்த 2 செல் ஆர்கனல் யாருன்னு பார்த்தோம்னா ஒன்று வந்து மைட்டோகாண்ட்ரியா, இன்னொன்று வந்து பிளாஸ்டிட்ஸ். அதாவது நம்ம குளோரோபிளாஸ்ட் சொல்லுவோம் இல்லையா, அந்த பிளாஸ்டிட் சொல்லுவோம். அந்த பிளாஸ்டிட்லேயும் சரி இந்த மைட்டோகாண்ட்ரியாவிலையும் சரி 2 செல் ஆர்கனல்லையுமே என்ன இருக்குன்னா இந்த எக்ஸ்ட்ராவாக என்ன இருக்குன்னா டிஎன்ஏ ப்ரெசண்ட்டு. இப்போ இது 2 ஆர்கனுக்கு என்ன பேருனா செல் ஆட்டானமஸ் ஆர்கன் ப்ரெசன்ட் இன் பிளான்ட் செல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நார்மலாக டிஎன்ஏ வந்து எங்கே இருக்குன்னா நியூக்ளியஸ்குள்ளே தான் இருக்கும், நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம். அந்த நியூக்ளியஸ்குள்ளே டிஎன்ஏ இல்லாமல் வேறு எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மற்ற செல் ஆர்கனல்லையும் ப்ரெசண்ட்டாக இருக்குது. அந்த செல் ஆர்கனல் யாருன்னா 2 பேர், ஒருத்தர் வந்து மைட்டோகாண்ட்ரியாங்கிற செல் ஆர்கனல், இன்னொருத்தர் பேர் வந்து பிளாஸ்டேட்ஸ்னு சொல்லுவாங்க. அது நம்ம குளோரோபிளாஸ்ட், குரோமோபிளாஸ்ட்னு சொல்லுவோம், லீகோபிளாஸ்ட்னு இருக்குது. நம்ம தெரிஞ்சது குளோரோபிளாஸ்ட் பற்றி நம்ம தெரிஞ்சிருப்போம். இந்த குளோரோபிளாஸ்ட்ங்கிறது ஒரு இம்பார்ட்டன்ட் ஆர்கன்ஸ் இன் பிளான்ட் செல்னு சொல்லுவோம். ஏன்னா அங்கே தான் வந்து என்ன ஃபோட்டோசிஸ் நடக்குது இல்லையா. இந்த 2 செல் ஆர்கனல்லையுமே நம்மளுக்கு என்ன ப்ரெசண்ட்டாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த டிஎன்ஏ இருக்குது. அது செமி அட்டானமஸ் ஆர்கன்னு சொல்லுவாங்க. டிஎன்ஏ இருக்காங்க தான் செமி அட்டானமஸ் ஆர்கன். ஏன்னா நியூக்ளியஸ் சொல்கிற ஒர்க்கை வந்து கேட்க மாட்டாங்க, ஓனாக ரோலில் இன்வால்வ் ஆகுறது தான் இந்த செமி அட்டானமஸ் ஆர்கன் சொல்லுவாங்க. பாதி கூட கேட்கலாம், இன்னும் வேறு எப்படி செமின்னு சொல்லிட்டோம் இல்லையா, பாதி கேட்கலாம், பாதி ஒபே பண்ணலாம், பாதி ஒபே பண்ணலாம் இருக்கலாம். ஆனால் செல்ஃப் டிசிஷன் இருக்கக்கூடிய பவர் வந்து இந்த 2 செல் ஆர்கனுக்கு ப்ரெசண்ட்டு. அந்த டிஎன்ஏ அந்த மைட்டோகாண்ட்ரியாவிலிருந்து எடுத்த டிஎன்ஏ ஃப்ராக்மெண்ட்டு, அதே மாதிரி இந்த பிளாஸ்டிக்லேருந்து எடுத்த டிஎன்ஏ ஃப்ராக்மெண்ட்டுக்கு பேர் தான் என்ன பண்ணால்
ஜீனஸ் டிஎன்ஏ ஃப்ராக்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இதெல்லாம் நியூக்ளியஸ்குள்ளே இருக்கக்கூடியது. இது வந்து எங்கே இருக்குன்னா மைட்டோகாண்ட்ரியாக்குள்ளேயும் அந்த பிளாஸ்மிலேருந்து எடுத்த டிஎன்ஏ ஃப்ராக்மெண்ட். அதில் ஸ்பெசிஃபிக் சீக்வன்ஸ் இருக்கும், ஸ்பெசிஃபிக் ஜீன் எஃபெக்ட் இருக்குங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். தென் ஜீன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், மறுபடியும் அதே சொல்கிறோம். ஜீன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆர் இன்செர்ட் டிஎன்ஏ எங்கே இன்செர்ட் பண்ணுவோம்? டோனர் டிஎன்ஏ கொண்டு போய் எங்கே இன்செர்ட் பண்ண போகிறோம்? வெக்டாரில் தான் இன்செர்ட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் தட் இஸ் டு பி எய்தர் க்ளோன்டு ஆர் ஸ்பெசிஃபிக்லி மியூட்டேட். இது எதுக்கு, இதெல்லாம் எதுக்காக கொடுத்துருக்கோம்? இந்த மாதிரி எல்லாத்தையும் எதுக்கு கொடுக்குறோம்? ஸ்பெசிஃபிக்காக என்ன பண்ணுறோன்னா நம்ம க்ளோன் பண்ணுறதுக்காக க்ளோன் பண்ணுறோம் வித் த ஹெல்ப் ஆஃப் த பாக்டீரியா. அந்த பாக்டீரியா வந்து சம் ஆஃப் த பாக்டீரியாஸ் எந்த பாக்டீரியா யூஸ் பண்ணுவோம். இது வரைக்கும் நம்ம சொல்லிட்டு இருந்த பாக்டீரியா வந்து ஈகோலை பாக்டீரியா, எக்ஸெர்ஷியா கோலைங்கிற பாக்டீரியா மூலியமாக தான் நம்ம டோனர் டிஎன்ஏ ஃப்ராக்மெண்ட்டாக என்ன பண்ணியிருந்தோம், அந்த வெக்டார் மூலியம் கொடுத்து இந்த ஹோஸ்ட் வந்து யாருன்னா ஈகோலையில் கொடுத்து தான் பண்ணிட்டு இருந்தோம். நம்ம பண்ணது எல்லாமே க்ளோனிங். ஒன்று கொடுத்தோம் 100 வந்துச்சு இல்லையா, அதுக்கு பிறகு க்ளோனிங் ப்ராசஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி ஸ்பெசிஃபிக்லி மியூட்டேட்னா சடன் சேஞ்சஸ் அப்படின்னு அர்த்தம். சேஞ்சஸும் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்கிறாங்க. Then the gene targeting experiment have been targeting the nuclei. மெயினாக எதுனா நியூக்ளியஸ்குள்ளே இருக்கக்கூடிய டிஎன்ஏவை தான் நம்ம டார்கெட் பண்ணுறோம். சரியா? தென் லீட்ஸ் டு த ஜீன் நாக் அவுட் ஆயிடுது. ஜீன் என்ன ஆகுதுன்னா நாக் அவுட், வெளியே போயிடுது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த டார்கெட் ஜீன்ஸும் நம்ம கொடுத்த ஜீன்ஸ் வந்து வெளியே போகிறதுக்கும் வாய்ப்பு. நியூக்ளியஸ்குள்ளேருந்து எடுத்த டிஎன்ஏவை கொண்டு போய் பாக்டீரியாக்குள்ளே கொடுத்தோம், க்ளோனிங் பண்ண நினைக்கிறோம். அந்த பர்டிகுலர் ஜீன் என்ன ஆகுது அப்படின்னா நாக் அவுட் ஆகி வெளியே வரதுக்கும் வாய்ப்பு இல்லை. அதுக்கு பிறகு சடன் சேஞ்சஸ் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இப்போ அந்த நம்ம கொடுத்த ஜீன் வந்து அந்த பாக்டீரியா கல்ச்சரில் இருக்கா இல்லையாங்கிறத நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியாது. அது பேர் மார்க்கர்னு சொல்லணும் இல்லையா. இருந்துச்சுன்னா இது சொல்லுவோம், மார்க்கர் சொல்லுவோம். இல்லைன்னா அது என்ன பண்ணுவோம், எலிமினேட் பண்ண அதை இல்லாத ஜீன், நம்ம கொடுத்த ஜீன் இல்லாத அந்த காப்பீஸ் என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்ம வெளியே எடுத்துருவோங்கிறது நம்ம போன வீடியோஸை சொல்லியிருந்தோம். அதுக்கு அந்த மாதிரி இங்கே என்ன பண்ணுறோன்னா ஜீன் வந்து நாக் அவுட் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க. 1 மார்க் கொஸ்டின். தென் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபார் திஸ் பர்பஸ் எதுக்காக இந்த மாதிரி நம்ம வந்து இந்த பயோஅசை ஃபார் டார்கெட் ஜீன் எஃபெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா அதில் வந்து there are 2 simple type இருக்குது. The 2 types of targeting vectors have been mainly used. The one of the important types வந்து insertion vectors. The another one is replacement or transplacement vectors அப்படின்னு சொல்கிறாங்க. இது ரெண்டையும் யூஸ் பண்ணுறோம். இதில் வந்து நம்ம முதல் டைப் பற்றி ஃபஸ்ட்டு பார்க்க போகலாம். The insertion vectors are entirely inserted into target locus. ஒரு இடத்துல நம்ம இன்செர்ட் பண்ணோம். இப்போ பாக்டீரியாவுடைய அந்த வெக்டாரில் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு பிளேஸில் பண்ணணும்னு நினைக்கிறோம் இல்லையா, அங்கே கூட என்டையராக நம்ம அந்த டிஎன்ஏ ஃப்ராக்மெண்ட் டோனர் டிஎன்ஏ ஃப்ராக்மெண்ட் இன்செர்ட் பண்ணிடணும் டார்கெட் லோக்கஸ். as vectors are எப்படி இருக்குன்னா vectors are linearized within the homology region. vectors எப்படி இருக்குது, linearized-ஆக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? அது மட்டும் இல்லாமல் இனிஷியலி தீஸ் வெக்டார்ஸ் ஆர் சர்க்குலர். முதல்ல வந்து வெக்டார்ஸ் வந்து எந்த ஃபார்மில் இருந்ததுன்னா சர்க்குலர் ஃபார்மில் இருந்தது. இப்போ எந்த ஃபார்மில் ஆச்சுன்னா லீனியரைஸ்டாக ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இது 1 மார்க் கொஸ்டின் கேட்பாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த இன்சர்ஷன் வெக்டார் லீட்ஸ் டு டூப்ளிகேஷன் ஆஃப் சீக்வன்சஸ் adjacent to the selectable marker. இங்கே என்ன டூப்ளிகேட்னு ஒன்று நடக்குது, டூப்ளிகேஷன் நடக்குது. அது சீக்வன்ஸ் எடுக்குன்னா adjacent சீக்வன்ஸ் சொல்லுவாங்க. செலக்டபிள் மார்க்கர்னா நம்ம ஜீன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ங்கிறத நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் இருக்குது, ஒரு டயக்ராம் இருக்குது. அந்த டயக்ராம்ஸ் இங்கே நம்ம காமிச்சிடலாம். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இப்படி இருக்கக்கூடிய ஒரு வெக்டார்ஸ் நம்ம எடுத்திருக்கோம். இந்த வெக்டார்ஸில் நம்ம வந்து என்ன பண்ணிட்டோம்னா டிஎன்ஏ டெக்னாலஜி மூலிமா இங்கேருந்து டோனர்லேருந்து ஒரு ஃப்ராக்மெண்ட் வாங்கிட்டு வந்து இந்த ஃப்ராக்மெண்ட்டை கட் பண்ணி வெளியே எடுத்துகிட்டு இங்கே இருக்கக்கூடிய ஃப்ராக்மெண்ட் டிஎன்ஏ ஃப்ராக்மெண்ட்டை உள்ளே வச்சுட்டோம், இங்கே வச்சாச்சு. சரியா? அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதில் வந்து இப்போ இதுக்கு பேர் சிலிகாம் டிஎன்ஏன்னு சொல்லுவோம் இல்லையா, அதுக்கப்புறம் இங்கேருந்து ஒரு ரிப்போர்ட்டர் ஜீன்னு ஒன்று இன்செர்ட் பண்ண போகிறோம். ரிப்போர்ட்டர், இந்த இடத்துல ரிப்போர்ட்டர்னு ஒரு ஜீன் இன்செர்ட் பண்ணுறோம். ரிப்போர்ட்டர் ஜீன்னு சொல்லுவாங்க. அந்த ஜீன்ஸ் வந்து உள்ளே கொடுக்கும்போது இப்படி இருந்தது எப்படி மாறுதுன்னு பார்த்தீங்கன்னா பிளாஸ்மிட்டு இப்படி இருக்குது. இதில் நாம் ஏற்கனவே கொடுத்த அந்த டார்கெட்டாக இருக்கிறது இல்லையா, அந்த டார்கெட் ஜீன் இங்கே இருக்குது. இப்போ நம்ம கொடுத்த அந்த ரிப்போர்ட்டர் ஜீன் எங்கே வந்து உட்காராங்கன்னா இவங்க 2 பேர்த்துக்கு நடுவில் இந்த இடத்துல உட்காடுறாங்க. இந்த இடத்துல எங்கே உட்காந்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல உட்காந்துருக்காங்க. மெயினாக இங்கே தெரிஞ்சுக்கணும், இந்த இடத்துல உட்காந்துருக்காங்க. சரிங்களா? இது யாருன்னா ரிப்போர்ட்டர் ஜீன். எங்கே உட்காந்துனா இன் பிட்வீன் ஆஃப் தி டார்கெட் ஜீன் எஃபெக்டில் உட்காந்துருக்காங்க. அந்த டிஎன்ஏ இன் பிட்வீன் போயிட்டு டோனர் டிஎன்ஏ ஃப்ராக்மெண்ட்டில் போய் உட்காந்தாச்சு. எதுக்காக ரிப்போர்ட்டர் ஜீனை கொடுத்துருக்கோன்னா இந்த டோனர் டிஎன்ஏ ஃப்ராக்மெண்ட் எந்த மாதிரி ஒர்க் பண்ண போகிறாங்கங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக தான், ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக தான் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இப்போ மறுபடியும் என்ன பண்ணுறோம் அப்படின்னா மவுஸ் இருக்கு இல்லையா, மவுஸோடைய எம்ப்ரியானிக் ஸ்டெம் செல் எடுத்திருக்கோம். அதில் வந்து நம்ம மவுஸோடைய எம்ப்ரியானிக் செல் இந்த நியூக்ளியஸ்குள்ளேருந்து எம்ப்ரியோ நியூக்ளியஸ்குள்ளேருந்து என்னென்னா நம்ம என்ன பண்ணிக்கிறோம் குரோமோசோம்ஸை எடுத்துருக்கோன்னு வச்சுக்கோங்க.
சரிங்களா? அந்த குரோமோசோமை எப்படி இதுக்குள்ளே இன்செர்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நம்ம அடுத்தது சொல்லணும். இப்போ பாருங்கள், இந்த இடத்துல நான் பார்த்தீங்க அப்படின்னா ஏற்கனவே நான் பண்ணி வச்சுருக்கிறது இந்த மாதிரி பண்ணி வச்சுருக்கோன்னு நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா? இந்த மாதிரி நான் பண்ணியிருந்தோன்னு சொன்னோம். இந்த இடத்துல வந்து நம்ம கொடுத்த இருந்துச்சுன்னு நம்ம சொல்லியிருந்தோம். இதில் ஃபுல்லாகவே இதெல்லாம் அந்த ரீஜன்ஸ் ஃபுல்லாகவே இந்த ரீஜன்ஸ் இங்கே நான் அந்த ப்ளூ கலரில் காமிச்சிருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா அந்த ரிப்போர்ட்டர் ஜீனை கொடுத்துருக்கோன்னு சொன்னோம். இப்போ அந்த எம்ப்ரியோ செல்லேருந்து என்ன பண்ணியிருக்கோம், மவுஸோட எம்ப்ரியோ செல்லேருந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம், எடுத்திருக்கோன்னு சொன்னோம். அந்த பாக்டீரியல் குரோமோசோம் எடுத்திருக்கோம். அந்த குரோமோசோம் எப்படின்னா இப்படி லீனியர் ஷேப்பில் இப்படி இருக்குது. சரிங்களா? இது சர்க்குலர் ஷேப்பில் இருக்குது, இது லீனியர் ஃபார்மில் இருக்குது. இது ரெண்டும் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஃபியூஸ் பண்ண போகிறோம். இது ரெண்டு இது வந்து இங்கேருந்து உட்காருது. இப்படி உட்காரும்போது என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்படி உட்காந்துருச்சு இல்லையா? இப்போ இப்படி இருக்குது. இப்படி உட்காரும்போது எப்படின்னா இப்படி சர்க்குலராக வந்து உட்காருது. இந்த சர்க்குலராக உட்காரும்போது பார்த்திங்கன்னா நம்ம கொடுத்தது இருக்கு இல்லையா, இந்த ஜீன் இங்கே இருக்குது. இங்கே வந்து சென்டரில் யார் இருப்பானா அந்த நம்ம ரிப்போர்ட்டர் ஜீன் இருக்கும். இங்கே ஒரு பர்டிகுலர் ஜீன் இதுக்கு மேட்சான சீக்வன்ஸ் வந்து இந்த மவுஸோடைய குரோமோசோமுக்குள்ளே இருக்கக்கூடிய டிஎன்ஏ ப்ராக்மெண்ட்ல மேட்ச் ஆகுது. அப்போ இந்த ப்ராக்மெண்ட்டு இங்கே எக்ஸ்சேஞ்ச் ஆகுது. இந்த ப்ராக்மெண்ட் இந்த இங்கே இருக்கக்கூடிய ப்ராக்மெண்ட் இங்கே வந்தது, இங்கே இருக்கக்கூடிய ப்ராக்மெண்ட் இப்போ போயிடுது, இங்கே போயிடுது. சரியா? போன உடனே இது மாடிஃபை ஆகிடுச்சு நம்மளுக்கு தெரிஞ்சுட்டு இப்போ அடுத்த ஸ்டெப்ஸில் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா நாம் இந்த பாக்டீரியல் குரோமோசோமில் என்ன ஆச்சுன்னா அந்த மவுஸோடைய குரோமோசோமில் என்ன இருக்குன்னா அந்த பாக்டீரியாவிலேருந்து வந்த அந்த ரிப்போர்ட்டர் ஜீனு, அது மட்டும் இல்லாமல் அந்த டிஎன்ஏ ப்ராக்மெண்ட் எல்லாமே இங்கே வந்துட்டாங்க. இதுதான் அந்த டிஎன்ஏ ப்ராக்மெண்ட்டு. இதுக்குள்ளே எங்கே இருக்கா யார் இருக்கான்னா இந்த ரிப்போர்ட்டர் ஜீன் இங்கே வந்துடுச்சு. இப்போ இந்த இடத்துல இங்கே இருந்த ப்ராக்மெண்ட் எங்கே போயிருக்கு அப்படின்னா அந்த எங்கே போயிருக்கு, அந்த பாக்டீரியாவுடைய வெக்டாரில் போய் உட்காந்துருச்சு. இங்கே தான் மவுஸோடைய டிஎன்ஏ ப்ராக்மெண்ட்டு. இது அடுத்த ஸ்டெப்பில் இது வெளியே இந்த ப்ராக்மெண்ட்டை அந்த வெக்டார் டோட்டலாக என்ன பண்ணிடுறாங்கன்னா வெளியே எடுத்துடுறாங்க. அந்த வெக்டார்ஸ் வந்து லாஸ் ஃப்ரம் த பாக்டீரியல் குரோமோசோம்னு சொல்லுவோம். ஒட்டிகிட்டு இருந்து வெளியே வந்துடுச்சு. இப்போ இந்த மவுஸோடைய பாக்டீரியல் குரோமோசோம் என்ன ஒர்க் பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்த டார்கெட் ஜீன்ஸ் இதுக்குள்ளே தானே இருக்கு. அந்த ஜீன் வந்து மவுஸோடைய குரோமோசோமில் போய் சேர்ந்த உடனே என்ன ஆகுதுன்னா அந்த இடத்துல இங்கே இருக்கக்கூடிய அந்த பாக்டீரியல் குரோமோசோமுடைய சம் ஆஃப் த ஜீன்ஸை வந்து இந்த மவுஸோடைய சம் ஆஃப் த ஜீன்ஸை வந்து இது இந்த பாக்டீரியல் வந்து இருக்கக்கூடிய ஜீன் டார்கெட் ஜீன் எஃபெக்ட் நம்ம இன்ஆக்டிவேட் பண்ணுது. தான் மெயின் பாயிண்ட். இந்த இடத்துல ஏற்கனவே இருக்கக்கூடிய டிஎன்ஏ ப்ராக்மெண்ட் மவுஸோட டிஎன்ஏ ப்ராக்மெண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் ஆயிடுச்சு. அங்கே போய் இந்த பாக்டீரியாவில் இருக்கக்கூடிய டார்கெட் ஜீனுக்கு கொடுத்த டிஎன்ஏ ப்ராக்மெண்ட் உட்காந்துருக்காங்க. உட்காந்தோன்னே என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த பாக்டீரியல் குரோமோசோமில் இருக்கக்கூடிய டிஎன்ஏ ப்ராக்மெண்ட்டில் ஒரு பர்டிகுலர் ரீஜன்ஸை வந்து என்ன பண்ணுதுன்னா இன்ஆக்டிவேட் பண்ணுது. அப்போ இன்ஆக்டிவேட் பண்ணும்போது அந்த மவுஸோடைய சம் ஆஃப் த கேரக்டர் வந்து சப்ரஸ் ஆகுது வித் ஹெல்ப் ஆஃப் த வெக்டார். இதில் தான் வெக்டார்னு கொடுத்து இன்சர்ஷன் வெக்டார்னு கொடுத்தாங்க. இந்த வெக்டார் கொண்டு போய் இதை ஒட்டுறதுனால இதுக்கு பேர் இன்சர்ஷன் வெக்டார்னே கொடுத்தாங்க. இது ஒரு கான்செப்ட். செகண்ட் கான்செப்ட் பார்த்தீங்க அப்படின்னா the replacement vector as a homology region. இது வந்து homology region. The replacement vector has the homology region and இது வந்து எப்படின்னா ரெண்டுமே லீனியர். ஃபஸ்ட்டு என்ன சொன்னோம் அப்படின்னா போன கான்செப்ட்லேருந்து ஃபஸ்ட்டு வந்து சர்க்குலராக இருக்காங்க, இப்போ செகண்ட் வந்து லீனியராக ஃபார்ம் வராங்க. நம்ம கொடுத்த வந்து டிஎன்ஏ ப்ராக்மெண்ட்டுன்னு சொன்னோம். இங்கே ரெண்டுமே வந்து லீனியர் வித் டார்கெட்டுன்னு சொல்கிறாங்க. ரெண்டுமே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா லீனியராக தான் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. Then the replacement vector is linearized period to the transfection outside the homology region. Transfection என்னங்க தான் சொல்கிறேன். Transfection the homology regions and the consequently a crossing over. அது சப்போஸ் இது முடிஞ்ச உடனே take place crossing over. நம்ம crossing over என்ன தெரிஞ்சிருப்போம். It is one of the biological process exchange of chromosomal segment சொல்லுவோம். எங்கன்னா ஹோமோலாகஸ்ன்னு சொன்னால் சிஸ்டர் டு நான் சிஸ்டர் குரோமாட்டிட்ஸ் ஆஃப் ஹோமோலாகஸ் குரோமோசோம் அப்படின்னு சொல்லியிருப்போம். ஒரு சிஸ்டர்லேருந்து ஒரு குரோமாட்டிட் போர்ஷன் வந்து நான் சிஸ்டருக்கு போகுது. அங்கே முதல்ல என்ன நடக்குது அப்படின்னா கயஸ்மா அப்படிங்கிற ஒரு ரீஜன்ஸ் ஃபார்ம் ஆகும். அந்த ரெண்டும் வந்து ஒட்டுது, அப்புறம் பிரேக் ஆகுது, ரீப்ளேஸ் ஆகுது அண்ட் ரீஜாயின் ஆகுது. அதுக்கு பிறகு கிராசிங் ஓவர்னு சொல்லியிருப்போம். அதாங்க பாருங்கள் ரீப்ளேஸ் அண்ட் எண்டோஜினஸ் டிஎன்ஏ வித்தின் த இன்கமிங் டிஎன்ஏ. அந்த இடத்துல இருந்த டிஎன்ஏ இங்கே வந்திருக்குன்னு சொல்லிட்டாங்க. இதெல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்தது தான். இப்படி இருக்குது குரோமோசோம் எப்படி இருக்குன்னா இப்படி பார்த்துருப்போம் இல்லையா. இந்த செக்மெண்ட்டு இங்கே போகுது, இந்த செக்மெண்ட் இங்கே வந்திருக்கலாம், அப்போ ரீப்ளேஸ் இங்கேருந்து இன்கமிங் அங்கே வந்துருச்சு, இங்கேருந்து இங்கே போயிருக்கு. நம்ம எல்லாம் சொல்கிறோம், ஏற்கனவே சொன்னதான் இங்கே சொல்லியிருக்கோம்.
சரிங்களா? அதே சொல்கிறேன். இப்போ லீனியர்னு ஒரு வார்த்தை கொடுத்தாங்க இல்லையா, அந்த லீனியர் பார்த்தீங்கன்னா இப்படி இருக்குது, டிஎன்ஏ சீக்வன்ஸ் இப்படி லீனியராக இருக்குது. இங்கே தான் நம்ம கட் பண்ணி வெளியே எடுக்க போகிறோம். இதை கட் பண்ணி வெளியே எடுத்துட்டோம். இதே சைஸ் இருக்கக்கூடிய ஃப்ராக்மெண்ட்டை கொண்டு இங்கே வச்சுட்டோம். இதுக்குள்ளே நம்ம கொடுத்த டார்கெட் ஜீன் இருக்கும். அவ்வளோதான்ப்பா ரீசன். இதுதான் ரீப்ளேஸ்மெண்ட். இது டோட்டலாக இது வெக்டார்னு வச்சுட்டோம். இந்த வெக்டாரில் ஒரு ஃப்ராக்மெண்ட் எடுத்துட்டோம் இல்லையா, வெளியே எடுத்து இல்லையா, இது கொண்டு இங்கே வச்சுட்டோம். இன்னொரு டிஎன்ஏ ஃப்ராக்மெண்ட் வச்சுருக்கோம். டோட்டலாக என்ன பண்ணியிருக்கோம், ரீப்ளேஸ் பண்ணியிருக்கோம், டிரான்ஸ்லேஸ்மெண்ட் பண்ணியிருக்கோம். அப்படிங்கிறது தான் இந்த செகண்ட் கான்செப்ட். இதெல்லாம் ஒரு 5 மார்க்கில் வரும். 5 மார்க்கில் பார்த்துக்கோங்க. நம்மளுடைய டிரான்ஸ்ஃபெக்ஷன்னா என்ன? டிரான்ஸ்ஃபெக்ஷன்னா இன்ட்ரடக்ஷன்ஸ் ஆஃப் ஃபாரின் நியூக்ளிக் ஆசிட்ஸ். இன்ட்ரடியூஸ்னு சொல்கிறோம் இல்லையா, இன்ட்ரடக்ஷன் ஆஃப் ஃபாரின் டிஎன்ஏ ஃப்ராக்மெண்ட் எங்கன்னா இன்சைடு த நியூக்ளிக் ஆசிட். நியூக்ளிக் ஆசிட்னா உங்களுக்கு தெரியும். அது என்ன பண்ணுறோம், அந்த நியூக்ளிக் ஆசிட்ல இருக்கிற டிஎன்ஏவை என்ன பண்ணுறோம்னா செல்ஸ் பை த நான் வைரல் மெத்தட் மூலியம் என்ன பண்ணுறோம்னா உள்ளே கொண்டு போய் இன்னொரு பிளான்லேயோ இன்னொரு செல்லையோ கொண்டு போய் நம்ம நுழைச்சிருக்கிறது தான் வேலை. இது ஒரு இம்பார்ட்டன்ட் டெக்னாலஜின்னு சொல்கிறாங்க. இது நியூ மெத்தட். இது சரியா? மெயினாக இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம், ஃபாரின் டிஎன்ஏ தான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறோம். அது நான் வைரல் மெத்தட் சொல்கிறோம். வைரஸ் உள்ளே போகிற மாதிரி இல்லாமல் நாம் ஆர்டிஃபிஷியலாக நாம் நான் வைரல் மெத்தட்ஸ் யூஸ் பண்ணுறோம். 2 மார்க் கொஷின். அதுக்கு அடுத்தது ஜீனோம் சீக்வன்சிங் அண்டு பிளான் ஜீனோம் ப்ராஜெக்ட். ஜீனோம் சீக்வன்ஸ், நம்ம ஜீனோம் சீக்வன்ஸ்னால் என்னென்னா அந்த ஏற்கனவே நம்ம அடினைன் கோனைன் தைமின் சைட்டேஷன் இருக்கு இல்லையா, அந்த பேஸ் பேஸ்லேயே அந்த சீக்வன்ஸ் தான் இங்கேயும் சொல்கிறாங்க. அதான் ஜீனோம் சீக்வன்ஸ் சொல்கிறோம். நான் இன்னும் வேறு அப்படின்னா ஜீனோம்னா என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஒரு ஆர்கான்ஸில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த ஜீனோடைய நம்பர்ஸ் தான் என்ன சொல்லுவோம், ஜீனோம். டோட்டலிட்டி ஆஃப் ஜீன் இஸ் கால்டு ஜீனோம்னு சொல்லுவோம். சரிங்களா? டோட்டலிட்டி ஆஃப் ஜீன்ஸ் ப்ரெசன்ட் இன் த ஆர்கானிசம் இஸ் கால்டு ஜீனோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கேயும் ஒரு கான்செப்ட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். த ஹோல் காம்ப்ளிமெண்ட் ஆஃப் ஜீன்ஸ், ஹோல் ஒட்டுமொத்தமாக, த ஹோல் காம்ப்ளிமெண்ட் ஆஃப் ஜீன்ஸ் that determine all characters. எல்லாரும் சேர்ந்து determine பண்ணுறாங்க. determine all the characteristic of an organism is called genome. 2 more question. ஒட்டுமொத்தமாக இருக்கக்கூடிய ஜீன்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு நிறைய கேரக்டர்ஸ் டு பி கண்ட்ரோல் இல்லையா, அதுக்கு ஒட்டுமொத்தமாக என்ன பண்ண ஜீனோம். அந்த ஜீனோமில் எத்தனை ஜீன்ஸ் இருக்குன்னு நமக்கு தெரியாது. இப்போ பர்டிகுலராக நான் பார்த்தீங்கன்னா நம்ம பாடி ஹியூமன் பீயிங் எடுத்துட்டோம்னா நம்ம பாடிக்குள்ளே எவ்வளோ ஜீன்ஸ் இருக்குதுன்னு கேட்டால் 30,000 to 40,000 ஜீன்ஸ் அப்ராக்சிமேட்லி ப்ரெசென்ட்டு. அவ்வளோ ஜீன்ஸுக்குள்ள ஒட்டுமொத்த பேர் தான் ஜீனோம். இதில் எவ்வளோ கேரக்டர்ஸை கண்ட்ரோல் பண்ணுறங்கிறது நமக்கு தெரியும். அது சொல்லியிருக்காங்க. தென் which may be nuclear genome. அந்த ஜீனோம் சொல்லலையா, அந்த ஜீனோம் மே பி நியூக்ளியர் ஜீனோமாக இருக்கலாம். நியூக்ளியஸ்குள்ளே இருக்கக்கூடிய டிஎன்ஏ ஜீன்ஸு நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம். நியூக்ளியஸ்குள்ளே இருக்கக்கூடிய குரோமோசோம் இருக்கக்கூடிய டிஎன்ஏ இருக்கக்கூடிய ஜீன்ஸ், அதை நியூக்ளியர் ஜீனோம் சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் மைட்டோகாண்ட்ரியல் ஜீனோம், மைட்டோகாண்ட்ரிக்குள்ளேயும் டிஎன்ஏ இருக்குன்னு சொன்னோம், அதுக்குள்ளேயும் ஜீன்ஸ் இருக்கும், அது பேர் மைட்டோகாண்ட்ரியல் ஜீனோம்னு சொல்கிறோம். இதை நம்பர்ஸ் விட இது கம்மியாக இருக்கும். இதில் இருக்கக்கூடிய ஜீனுடைய நம்பர்ஸை விட இதோட ஜீன்ஸ் நம்பர் கம்மியாக இருக்கும், அவ்வளோதான். அதே மாதிரி பிளாஸ்டிட்ஸ் ஜீனோம், இதுலேயும் நம்ம இதில் கம்பேர் பண்ணும்போது இந்த நியூக்ளியர் ஜீனை கம்பேர் பண்ணி இது ரெண்டுத்துலேயுமே கம்மியாக ஜீனுடைய நம்பர்ஸ் கம்மியாக தான் இருக்கும் பிளான்டை பொறுத்த வரைக்கும். அதையும் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? தென் த genome of many plant contain both functional and non-expressive DNA protein. ஜீனோமில் பார்த்தீங்கன்னா இப்போ ஃபங்க்ஷனல் ஆகக்கூடிய ஜீன்ஸும் இருக்குது, நான் ஃபங்க்ஷனல் ஜீனும் ப்ரெசண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபங்க்ஷனும் இன்வால்வ் ஆகுது, நான் ஃபங்க்ஷனும் இன்வால்வ் ஆகுது. இப்போ ஃபுல் டிஎன்ஏவே எல்லா ஒர்க்கையும் பண்ணும், அந்த டிஎன்ஏ இருக்கக்கூடிய ஃபுல் ஜீன்ஸும் ஒர்க் பண்ணுதான்னு பார்த்தோம்னா இல்லை. அதில் மோஸ்ட் ஆஃப் த ஜீன்ஸ் ஒர்க் பண்ணுது, சம் ஆஃப் த ஜீன்ஸ் அப்படியே சைலண்ட்டாக இருக்குது. அதனால தான் நான் எக்ஸ்பிரசிவ் டிஎன்ஏ அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த டிஎன்ஏடைய மெயின் கேரக்டர் என்னென்னு பார்த்தோம்னா ப்ரோட்டீன் சிந்தசிஸ் பண்ணுறதுக்கு மெசேஜை பாஸ் பண்ணணும். நம்ம ஏற்கனவே இதை பற்றி நமக்கு தெரிஞ்சிருப்போம், டிரான்ஸ்லேஷன் பற்றி தெரிஞ்சிருப்போம். மறுபடியும் நான் இங்கே டிரான்ஸ்கிரிப்ஷன்னா என்னென்னு சொல்ல போகிறேன், டிரான்ஸ்லேஷன்னா என்னங்கிறதையும் நான் சொல்லிடுறேன் இங்கே. சரிங்களா? இப்போ எக்ஸ்பிரஸ் பண்ண சொல்லியிருக்காங்க இல்லையா, இங்கே இது இந்த ஃபங்க்ஷனில் எக்ஸ்பிரஷன் டிஎன்ஏ, இது நான் எக்ஸ்பிரசிவ் டிஎன்ஏன்னு அர்த்தம். இது எக்ஸ்பிரஸ், இது நான் எக்ஸ்பிரஸ்ன்னு சொல்கிறாங்க. இந்த எக்ஸ்பிரஸ் டிஎன்ஏக்கு என்ன பேருன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸான் கேள்விப்பட்டிருக்கீங்க. எக்ஸான், டிஎன்ஏக்குள்ளே எக்ஸான் ஒரு ரீஜன் இருக்கும், அதே மாதிரி என்ட்ரான் அப்படின்னு ஒரு ரீஜன் இருக்கும். எக்ஸான் அண்டு என்ட்ரான், இது நம்ம 11லேயே நம்ம படிச்சிருப்போம். எக்ஸ்ட்ரான் அப்படிங்கிற ரீஜன்ஸ் என்ன பண்ணணும்னா டிஎன்ஏ இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரான் அப்படிங்கிற ரீஜன், எக்ஸ்ட்ரானில் எக்ஸ்ட்ரான்னு சொல்லுவாங்க, எக்ஸ்ட்ரான் TRON. எக்ஸ்ட்ரான் அப்படிங்கிற ரீஜன்ஸ் என்ன பண்ணுதுன்னா நம்மளுக்கு எக்ஸ்பிரஸ் பண்ணும், அதோடைய ஃபங்க்ஷன் இன்வால்வ் ஆகுது. அதே இன்ட்ரானுங்கிறது நான் எக்ஸ்பிரசிவ் டிஎன்ஏன்னு சொல்லுவாங்க.
இந்த டிஎன்ஏ வந்து எப்போ எம்ஆர்என்ஏ மாறுதோ அப்போ இந்த இன்ட்ரான்ஸ் என்ன ஆகும் அப்படின்னா வில் பி எலிமினேட்டட்னு சொல்லுவாங்க. அதை பற்றி இப்போ சொல்லலாம். இது ஆனில் இருக்கும், இது வந்து ஆஃபில் இருக்கும். அதாவது சைலண்ட் இருக்குன்னு சொல்லியிருக்கேன் இன்ட்ரான்னா. சரியா? சரி, நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். The genome project refers to a project in which the whole genome of the plant is analyzed using the sequence. இந்த ஒட்டுமொத்த ஜீனோமே நம்ம என்ன பண்ணணும், அனலைஸ் பண்ணணும். இப்போ நம்ம பாடிக்குள்ளே நம்ம என்ன சொன்னோம், ஹியூமன் பீயிங்கை பொறுத்த வரைக்கும் 30,000 to 40,000 ஜீன்ஸுங்கிறது எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக டிஎன்ஏ ஃப்ராக்மெண்ட்டை கட் பண்ணி ஒவ்வொரு லேபுக்கும் அனுப்பிச்சாங்க. சரியா? முதல்ல என்ன இதில் வந்து நிறைய ஸ்டெப்ஸ் இருக்குது. அந்த நிறைய ஸ்டெப்ஸும் ஒவ்வொன்றா நான் சொல்லிடுறேன். முதல் ஸ்டெப் வந்து டிஎன்ஏ எக்ஸ்ட்ராக்ஷன் பேர். டிஎன்ஏ எக்ஸ்ட்ராக்ஷன்னா என்ன பண்ணணும்னா, எந்த ஆர்கான்ஸ்லேருந்து இழுக்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்த்தீங்கன்னா டிசைட் பண்ணுறோம். அது ஹியூமன் பீயிங்னா ஹியூமன் பீயிங், அனிமலில் எந்த அனிமல்னு சொல்கிறாங்க. அதில் டிஎன்ஏ எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்கணும். அது என்ன பண்ணிக்கணும், டிஎன்ஏ ஐசோலேஷன் பேருங்க. டிஎன்ஏ ஐசோலேஷன் இஸ் அதர்வைஸ் நோன் அஸ் டிஎன்ஏ எக்ஸ்ட்ராக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை எடுத்தாச்சு. அந்த டிஎன்ஏ எடுத்தது ஐசோலேட் பண்ணி எடுத்தது இவ்வளோ பெருசாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இது அதுக்கப்புறம் செகண்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும், இதை சின்னதாக ஸ்மால் ஃப்ராக்மெண்ட்டாக கட் பண்ணணும். எப்படி கட் பண்ணுறோம். செகண்ட் ஸ்டெப் வந்து டிஎன்ஏ ஃப்ராக்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. செகண்டு இந்த டிஎன்ஏ ஃப்ராக்மெண்ட்டை எடுத்து என்ன பண்ணணும், குளோனிங் பண்ணணும். இதை வந்து காப்பீஸ் வந்து நிறைய காப்பீஸை ப்ரொடியூஸ் பண்ணணும் வித் ஹெல்ப் ஆஃப் த சம் ஆஃப் த ஆர்டிஃபிஷியல் வெக்டார்ஸ்லாம் இருக்குது. அதில் வந்து ஈஸ்ட் ஆர்டிஃபிஷியல் வெக்டார்னு ஒன்று இருக்குது. அதேமாதிரி பாக்டீரியலில் ஒன்று இருக்குது. அப்புறம் டிஎன்ஏ இருக்குது, ஈஸ்ட்டுன்னு சொல்கிறோம். பாக்டீரியாவில் டிஐ பிளாஸ்மிட் ப்ரொடியூஸ் பண்ணுற அக்ரோ பாக்டீரியம் டியூமிஃபேஷன் இருக்குது. ஈகோலை பாக்டீரியா இருக்குது. சரியா? அப்புறம் வந்து இந்த பிபிஆர் 322 பிளாஸ்மிட் இருக்குல்லையா, இந்த மாதிரி ஏதோ ஒரு பிளாஸ்மிட் மூலிமா இந்த பர்டிகுலர் டிஎன்ஏ ஃப்ராக்மெண்ட்டை நம்ம என்ன பண்ணணும், குளோனிங் பண்ணணும். இப்போ குளோனிங் பண்ணியாச்சு, நிறைய காப்பீஸை ப்ரொடியூஸ் பண்ணிட்டோம். இப்போ நிறைய காப்பீஸ் ப்ரொடியூஸ் பண்ணும்போது அது என்ன இருக்கும், இதுக்குள்ளே என்னென்னா அடினின் தைமின் குவானின் இல்லையா, அந்த சீக்வன்ஸ் இருக்கும். இந்த சீக்வன்ஸ் என்ன பண்ணுவோம்னா, நிறைய குளோனிங் பண்ண டிஎன்ஏ ஃப்ராக்மெண்ட்ஸை ஒவ்வொரு லேபுக்கு அனுப்பிச்சி விடுவாங்க. இப்படி லேபுக்கு அனுப்பிச்சி விடும்போது என்ன ஆகுன்னா, அதில் மேட்சிங் சீக்வன்ஸ்லாம் இருக்கான்னு பார்ப்போம். இது ஒரு டெக்னிக்ஸ். வேறு இன்னொன்று என்ன இருக்குது அப்படின்னா, இதே டிஎன்ஏ ஃப்ராக்மெண்ட்டை பிசிஆர் அப்படிங்கிற நம்ம டெக்னிக்ஸ் பற்றி சொல்லியிருப்போம். பாலிமரேஸ் செயின் ரியாக்ஷன் அப்படின்னு என்ன பண்ணோம் அப்படின்னா, இந்த பர்டிகுலர் டிஎன்ஏ ரீஜன்ஸை டு மல்டிப்ளை காப்பீஸ்ன்னு சொல்லுவாங்க. ஒரு ஸ்மால் டிஎன்ஏ ஃப்ராக்மெண்ட்டை என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த பிசிஆருங்கிற டெக்னிக்ஸ் மூலிமா, டெக்னாலஜி மூலிமா நிறைய காப்பீஸை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடியும். சரியா? இதை பற்றி நான் போன கிளாஸில் அதுக்கு முன்னாடி எல்லாம் சொல்லியிருப்போம், கொஞ்சம் எடுத்து பார்த்துக்கோங்க. சரியா? மல்டிப்ளை காப்பீஸ் ஆஃப் பர்டிகுலர் டிஎன்ஏ ஃப்ராக்மெண்ட்ஸ் with the help of the techniques வந்து PCR பாலிமரேஸ் செயின் ரியாக்ஷன் அப்படிங்கிற மூலியம் பண்ணலாம்னு சொல்கிறாங்க. இது ஒன்று இருக்கா. அப்புறம் பார்த்தீங்கன்னா இது ரெண்டு இது நான் எக்ஸ்ட்ரா சொல்லியிருக்கேன். இப்போ நம்ம அந்த லேபுக்கு நிறையா ஒவ்வொரு லேபுக்கு அனுப்பிச்சிருக்கோம் இல்லையா, எல்லா சீக்வன்ஸும் ஒரே மாதிரி இருக்கா இல்லையா, ரிப்பீட் ஆகுதா இல்லையாங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. இப்போ இந்த ஃப்ராக்மெண்ட் வந்து ஒரு லேபுக்கு அனுப்பிச்சிருக்கேன், இது ஒரு லேப், இது மாதிரி 4 லேபுக்கு அனுப்பிச்சிருக்கோம் அப்படின்னா, இந்த லேபில் இருக்கக்கூடிய டிஎன்ஏவில் இருக்கக்கூடிய சீக்வன்ஸ் நமக்கு ஏற்கனவே தெரியாது, அன்னோன் டிஎன்ஏ சீக்வன்ஸு. சரியா? அடினின் தைமின் பற்றி ஏற்கனவே நமக்கு தெரியாமல் இருந்துச்சு. அந்த சீக்வன்ஸ் எங்கே ஸ்டார்ட் ஆகுது, அடினில் ஸ்டார்ட் ஆகுதா குவானில் ஸ்டார்ட் ஆகுதா நமக்கு தெரியாது. அதை லேபல் மூலியமாக தான் கண்டுபிடிச்சாங்கன்னு வச்சுக்கோங்க. அதுவே வித் த ஹெல்ப் ஆஃப் த ப்ராசஸ் வந்து ரீகம்பைண்ட் டிஎன்ஏ ப்ராசஸ், சம் ஆஃப் த ப்ராசஸ் சொல்லுவாங்க. இப்போ இந்த லேபில் வந்து கண்டுபிடிச்ச டிஎன்ஏ ஃப்ராக்மெண்ட்ல இருக்கக்கூடிய சீக்வன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா குவானின் GAA TT அப்படின்ட்டு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இது ஒரு சீக்வன்ஸு. குவானின் அடினைன் தைமின் இருக்குன்னு இது ஒரு லேப். இப்போ செகண்ட் லேப் வந்துடும். செகண்ட் லேபில் என்ன மாதிரி சீக்வன்ஸ் கிடச்சிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து கிடச்சிருக்கும் ATT அப்படின்னு இருக்கும், அப்புறம் GG அப்படின்னு இருக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட் லேபில் இருக்கக்கூடிய கடைசி 3 லெட்டரும் இந்த செகண்ட் லேபில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு 3 லெட்டரும் வில் பி சேம் அப்படி இருக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா ரிப்பீட் ஆகுது, சேமே தான் வந்துட்டு இருக்குது, டிஎன்ஏ சீக்வன்ஸ் கண்டினியூஸாக தான் வருதுங்க நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அப்புறம் தேர்ட் லேபில் கொடுத்த சீக்வன்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே என்ன லெட்டர் முடியுது, TGGன்னு முடியுது இல்லையா, அதே என்ன ஆகும் அப்படின்னா இங்கே பார்த்தீங்க அப்படின்னா அடுத்தல TGG அப்புறம் TT அப்படின்னு முடியும்னு வச்சுக்கோங்க. இது அடுத்த லேப். அப்போ இதோடைய 3 லெட்டர்ஸும் இந்த 3 லெட்டர்ஸ் வில் பி ஈக்குவலாக இருக்கா. அப்புறம் ஃபோர்த் லேப்க்கு வந்துட்டோம். ஃபோர்த் லேப் என்ன ஆகும் அப்படின்னா இதை எடுத்துக்கலாம் நம்ம. அப்புறம் என்ன ஆகுது, TTAAC அப்படின்னா இந்த லெட்டரும் ஸ்டார்ட். அப்போ ஒரு டிஎன்ஏ சீக்வன்ஸுடைய கடைசி லெட்டரும் அடுத்த டிஎனுடைய ஃபஸ்ட்டு லெட்டர்ஸ் 2 லெட்டர்ஸும் அதில் லாஸ்ட் லெட்டர்ஸும் பார்த்தீங்கன்னா வில் பி ஈக்குவலாக இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிட்டாங்க. இதை வச்சு இந்த எல்லாமே ஒரே லீனியராக பண்ணாங்கன்னா, லாங்காக குளோனிங்காக பண்ணாங்கன்னா இதில் எவ்வளோ சீக்வன்ஸ் இருக்குது, இந்த மாதிரி சீக்வன்ஸ் எவ்வளோ இருக்குங்கிறத கண்டுபிடிச்சி தான் நம்ம பாடியில் 30,000 to 40,000 ஜீன்ஸ் ஆர் ப்ரெசன்ட்
தே ஆர் டோட்டலி கால்டு ஜீனோம் அப்படின்னு பேர் வச்சு. இதே மாதிரி ஒவ்வொரு பிளான்லேயும் ஒவ்வொரு ஆர்கானிஸ்லையும் நம்ம என்ன பண்ணாங்கன்னா ஜீனை வந்து கவுண்டிங் பண்ணாங்க. எல்லாமே வந்து அப்ராக்சிமேட்டாக வித் த ஹெல்ப் ஆஃப் த டிஎன்ஏ சீக்வன்ஸ்ன்னு சொல்கிறாங்க. சரிங்களா? இப்போ இங்கே கவுனிங் இந்த மாதிரி என்ன பண்ணியிருக்கோம்னா யூஸிங் சீக்வன்ஸ் அனலைஸ் பண்ணிவிட்டு சீக்வன்ஸ் ஹோமோலாஜி எல்லாமே ஒரே மாதிரி இருக்குது. அதோட எண்டும் ஃபஸ்ட்டும் அதே மாதிரி பிளான்லையும் கண்டுபிடிச்சாங்கன்னு சொல்கிறாங்க. இதில் சிலது வந்து பிளானில் 2 எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. சச் ஜீனோம் ப்ராஜெக்ட்ஸ் ஹேவ் ஸோ பேர் பீன் அண்டர்டேக்கன் கிளாம்டோமோனாஸ். கிளாம்டோமோனாஸ்ங்கிற ஆளுங்களில் எவ்வளோ வந்து ஜீனோம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சோம். இந்த மாதிரி அதே மாதிரி அடாப்சிஸ் தாலியானா அப்படிங்கிற இதுக்கு பேர் தேல் கிரீஸ்ன்னு சொல்லுவாங்க. இது ஸ்மாலஸ்ட் நியூக்ளியர் ஜீனோம் சொல்லுவாங்க. இது வந்து எவ்வளோ இருக்குன்னா ஆப்டாயில் எவ்வளோ குரோமோசோம் இருக்குன்னா 5 இருக்குது. ஆப்டா டிப்ளாய்னா 10 இருக்குது. இது ஸ்மாலஸ்ட்னு சொல்லுவாங்க. ஸ்மாலஸ்ட் நியூக்ளியர் ஜீனோம் ப்ரெசன்ட் இன் பிளான் கேட்டால் அரடாப்சிஸ் தாலியானா 1 மார்க் கொஸ்டின். ஸ்மாலஸ்ட் நியூக்ளியர் ஜீனோம் ப்ரெசன்ட் இன் பிளான் கேட்டாவே அரடாப்சிஸ் தாலியானா தான் சொல்லணும். ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கக்கூடிய ஜீன் நம்பர்ஸ் இந்த பிளானில் தான் இருக்குது. இது வந்து தேல் கிரேஸ்ன்னு சொல்லுவாங்க. இது வந்து ஆனுவல் வீடு ஒரு கலைச்செடின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் ரைஸில் மெய்ஸ் பிளான்ஸ் இந்த மாதிரி சில பிளான்லாம் கண்டுபிடிச்சிட்டே வந்தாங்க. இதுதான் வந்து ஜீனோம் அப்படிங்கிறதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் எக்ஸ்பிளைனும் கொடுத்தாச்சு. மறுபடியும் இன்னும் சில இருக்குது. The genome content of an organism is expressed in the terms of number of base pair. நம்ம சொன்னோம் இல்லையா, அந்த நம்பர் ஆஃப் பேஸ் பேர் தான் அடினின் தைமின் குவானில் அந்த பேஸ் பேர் வச்சு தான் கண்டுபிடிச்சாங்க. அது மட்டும் இன்னொன்று என்ன சொல்கிறோன்னா இன் டேர்ம்ஸ் ஆஃப் தி கண்டென்ட் ஆஃப் டிஎன்ஏ கண்டென்ட் அது எது சொன்னால் சி வேல்யூன்னு ஒரு வேல்யூ இருக்குது. அந்த சி வேல்யூன்னு ஒரு வேல்யூ மூலியமாகவும் கண்டுபிடிக்கிறான்னு சொல்லியிருக்காங்க. சி வேல்யூன்னு நம்ம என்ன சொல்கிறோன்னா காம்ப்ளிமெண்ட்னு சொல்கிறாங்க. ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. அதோடைய எக்ஸ்பிரஸ் மெத்தட் என்ன பண்ணலாம்னா கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த ஜீனோம் பற்றி சொல்லியிருக்கோம். சரிங்களா? அந்த ஜீனோம் ப்ராஜெக்ட் பற்றியும் அதே மாதிரி என்ன சொல்லியிருக்கோம்னா ஜீனோம் சீக்வன்ஸ் பற்றியும் நம்ம சொல்லியிருக்கோம். தென் நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்கோம்னா பார்க்க போகிறோம்னா எவல்யூஷனரி பேட்டர்ன்ஸ் அசஸ்ட் யூஸிங் டிஎன்ஏ. எப்படி வந்து பரிணாமத்தில் எந்த மாதிரி வந்து எவல்யூஷன் ஆச்சு, எவ்வளோ டிஎன்ஏ சீக்வன்ஸ் இருக்குது எப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இப்போ வந்து வைல்டாக இருந்த பிளான்ஸு முதல்ல வைல்டாக தான் பிளான்ஸ் இருந்தது. அந்த வைல்டாக இருந்த பிளான் நார்மலாகவே டிஎன்ஏ சீக்வன்ஸ் ஒரு மாதிரி இருந்திருக்கும். இப்போ அந்த வைல்டாக பிளான்ல நவ் வி டொமஸ்டிகேட் பண்ணிட்டோம். இப்போ வந்து நம்ம வந்து கல்டிவேட் பண்ணிகிட்டு இருக்கோம். தோட்டமாக போட்டு நம்ம கல்டிவேட் பண்ணுறோம், விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கோம். அதில் இருக்கிற டிஎன்ஏ சீக்வன்ஸ் ஒன்றா பார்த்தீங்கன்னா இல்லை. ஏன்னா இப்போ என்ன ஆச்சுன்னா அது நாளோட என்ன ஆச்சுன்னா பரிணாமத்தில் எவல்யூஷன் நிறைய சேஞ்சஸ் நடந்துருச்சு. நம்ம ஆர்டிஃபிஷியலாகவும் நிறையா மாற்றிட்டோம், நேச்சுரலாகவும் நிறையா மாறி இருக்குது. அப்போ டிஎன்ஏ சீக்வன்ஸ் ரெண்டுமே வந்து ஒரே மாதிரி இருக்குமானா கண்டிப்பாக இல்லை. அதை சொல்கிறோம். அதனால் தான் எவல்யூஷனரி போர்டன்ஸ் அசஸ்ட் யூஸிங் டிஎன்ஏன்னு சொல்கிறாங்க. அந்த எவல்யூஷனரி போர்டன்ஸில் எப்படி நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நம்ம இங்கே சொல்லலாம். சரிங்களா? பார்த்தீங்கன்னா அந்த இன் ரீசெண்ட் இயர் த எவல்யூஷனரி ரிலேஷன்ஷிப் பிளான்ட்டை பற்றி சொல்ல போகிறோம். பிட்வீன் டிஃப்ரெண்ட் பிளான் டேக்ஸா. ஒரு பிளான்ட்டுக்கு இன்னொரு பிளான்ட்டுக்கு என்ன தொடர்பு இருக்குது, அந்த டிஎன்ஏ சீக்வன்ஸ்லாம் எப்படி இருக்குது, எந்த அளவுக்கு டெவலப் ஆகிருக்கா இல்லையா, யார் பிரைமேட்டிவ் ஃபார்ம் யார் அட்வான்ஸ் ஃபார்ம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இஸ் அசஸ்ட் யூஸிங் டிஎன்ஏ கண்டென்ட் ஆஸ் வெல் அஸ் த சிமிலாரிட்டிஸ் அண்ட் டிஃப்ரென்சஸ் இன் டிஎன்ஏ சீக்வன்ஸ். ஒரு பிளான்ட்டுக்கும் இன்னொரு பிளான்ட்டுக்குள்ள டிஎன்ஏ கண்டென்ட் எப்படி இருக்காங்க, வெயிட் மாதிரிலாம் வெயிட்லாம் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி இருக்கிற டிஎன்ஏ சீக்வன்ஸ் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். சீக்வன்ஸ் வந்து ஒரே மாதிரி இருந்தால் கூட கண்டிப்பாக ஏதோ ஒரு பர்டிகுலர் ரீஜன்ஸில் கண்டிப்பாக சம் அதர் கேரக்டர்ஸ் ஆர் டிஃப்ராக இருக்கும். அதை சொல்லியிருக்காங்க. அதாவது சிமிலாரிட்டி தென் டிஃப்ரென்சஸ் பிட்வீன் டிஎன்ஏ சீக்வன்ஸ் ஆஃப் போத் த பிளான்ட் ஆர்கானிசம் சொல்கிறோம். சரிங்களா? பேஸ்ட் ஆன் த சச் அனலைசிஸ் த டேக்ஸன் ஆஃப் பிளான்ட் சொல்கிறோம். அந்த ரிலேஷன்ஷிப் ஆர் இண்டிகேட் இன் கிளாடோகிராம் சொல்கிறோம். நம்ம ஒரு ட்ரீ பற்றி கேள்விப்பட்டிருப்போம். கிளாடோகிராம் ஜாலியாக படிச்சிருப்பீங்க. இப்படி ஒரு ட்ரீ இருக்குது. இதுதான் முதல் ஆரம்பிச்சதுன்னு வச்சுக்கோங்களேன். இதுலேருந்து நான் இங்கே ஒரு கிளை வருது, இப்படி ஒரு கிளை போகுது, இப்படி ஒரு கிளை போகுது, இந்த மாதிரி நிறைய கிளைகள் தோன்றிருக்கும். நம்ம இந்த வேர்ல்டில் வந்து வாஜினேட்டான ஆர்கானிசம் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பாக்டீரியான்னு சொல்லியிருப்போம். இந்த பாக்டீரியாவிலேருந்து ஒன் சைடில் என்ன ஆச்சுன்னா என்ன ஆச்சுன்னா பிளான்ட் எவல்யூஷன் ஆச்சு. அந்த பிளான்ல என்ன நம்மளுக்கு வந்திருக்குன்னா பார்த்தீங்கன்னா ஆன்ஜியோஸ் வந்து ஹைலி எவால்டு பிளான்ட்டாக இருந்துச்சு. இந்த பக்கம் அனிமல்ஸில் நம்ம போயிட்டு இருந்துன்னு சொன்னோம். அனிமல்ஸில் இன்வெர்டிபிரேட் வெர்டிபிரேட்லாம் பார்த்துருப்பீங்க. இது எல்லாத்தையும் ஒட்டு மொத்தமாக ஒரு ஃபேமிலி ட்ரீன்னு சொல்லுவாங்க. அந்த ஃபேமிலி ட்ரீ சர்வேஷனஸ் கிளாடோகிராம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஜாலியாக இருக்குது, ஜாலியாக நடத்துவாங்க. கொஞ்சம் நல்லா கவனிச்சுக்கணும். சரிங்களா? இதுதான் அந்த கிளாடோகிராம். அதை என்ன சொல்கிறேன்னா முதல்ல ஒரு ஆர்கானிஸ் இருந்தது, அந்த ஆர்கானிஸ் வந்து அப்படியே வந்துட்டு அதேமாதிரி முதல்ல ஒரு பிளான்ட் வந்துச்சு. இந்த ஆல்கேங்கிற பிளான்ட் எடுத்துக்கலாம். இந்த ஆல்கேங்கிற பிளான்ல டிஎன்ஏ சீக்வன்ஸ்லாம் இருக்கா இல்லையா, அந்த டிஎன்ஏ சீக்வன்ஸ் ரொம்ப கம்மியாக இருந்துச்சா, என்ன மாதிரி இருந்து ஜீனோட எஃபெக்ட் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறது ஆரம்பிச்சு ஆல்கேக்கு அப்புறம் பிரியோஃபைட்ஸ், அப்புறம் டெரிடோஃபைட்ஸ், அப்புறம் ஜிம்னோஸ்போம், அப்புறம் ஆன்ஜியோஸ்போம். இது எல்லாத்துலேயும் எப்படி வந்திருக்கு, டிஎன்ஏ சீக்வன்ஸ் எப்படி வந்து எவல்யூஷனில் மாறி இருக்குது, என்ன கேரக்டர் நியூவாக வந்திருக்குங்கிறத பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறது தான் அந்த பற்றி படிக்கிறது.
அதே மட்டும் which will show the genetic distance between the two taxa. இப்போ பார்த்தீங்கன்னா genetic distance பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஆல்கியோவில் எடுத்துக்கிறோம், இங்கே வந்து ஆஞ்சியோஸ்பெர்ம் எடுத்துக்கிறோம். ஆல்கியோவுக்கும் ஆஞ்சியோஸ்பெர்முக்கும் எவ்வளோ எந்த விதமான கேரக்டர்ஸ் வந்து டிஃப்ரெண்டாக இருக்குது, எவ்வளோ டிஃப்ரென்சஸ் இருக்குன்னா நிறைய டிஃப்ரென்ஸ் கண்டிப்பாக இருக்கும். ஆல்கியோ வந்து தேலஸ் லைக் ஸ்ட்ரக்சரு, அதே அது வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஆல்கஸ் தேலஸ்னா ரூட்டு ஸ்டெம் லீஃப்லாம் கிடையாது. அதே ஆஞ்சியோஸ் வந்து வெல் டெவலப்டு ரூட் ஸ்டெம் லீஃப்லாம் இருக்குது. இங்கே வந்து ஸ்போரோபைட் ஜெனரேஷன் வந்து டாமினண்டாக இருக்குன்னு சொல்லி இந்த மாதிரி ஏகப்பட்ட கேரக்டர் ஃப்ரூட்ஸ் வருது, ஃப்ளார் வருது, நிறைய ஹார்மோன்ஸ் க்ரியேட் ஆகுது இல்லையா, அந்த மாதிரி நிறைய ஒர்க் இருக்குது. அதனால் நிறைய டிஃபர் ஆகுது. அதாவது ஜெனட்டிக்கல் டிஸ்டன்ஸ், ஜீனோடையிலேருந்து டிஸ்டன்ஸ் வந்து நிறைய இருக்குது, டீனோட சீக்வன்ஸ் வந்து நிறைய மாறி இருக்குன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஸோ ஆன்டிக்வாலிட்டி ஆர் மாடர்னிட்டி ஆஃப் எனி டேக்ஸா வித் ரெஸ்பெக்ட் டு ஒன் அனதர், ஒன்றுலேருந்து இன்னொன்று நிறைய வித்தியாசம் இருக்குது. அது வந்து எப்படின்னா நம்ம வந்து பாசிலைசன்ஸ் ஒன்று சொல்லலாம், பாசிலின்னு சொல்கிறாங்க. அது இருக்கும்போதும் சரி, இந்த பிளான்ட் உயிரோடு இருக்கும்போதும் சரி, இறந்த வாட்டியும் சரி, டிஎன்ஏ சீக்வன்ஸ் எடுத்து பார்த்தோம்னா எந்த பிளான்ட்டுக்கு முன்னாடி எந்த பிளான்ட் வாழ்ந்துச்சு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ ஜுராசிக்னு சொன்னோம், ஜுராசிக் முன்னாடி இன்னும் நிறைய அனிமல்ஸ் இருந்திருக்கும். அந்த அனிமல் அப்புறம் ஜுராசிக் வந்துச்சு, ஜுராசிக் அப்புறம் வந்து நிறைய வேறு அனிமல்ஸ் வந்துட்டு இருக்கு இல்லையா, அப்படியே ஒவ்வொன்றா வந்துட்டு இருக்கும்போது இருந்துச்சுன்னா இந்த மாதிரி எவல்யூஷனில் நிறையா வந்து மாடிஃபிகேஷன் ஆகிடுச்சு. அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதை பற்றி நீங்கள் ஏற்கனவே 11th படிச்சிட்டிங்கன்னு ஒரு கான்செப்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க, அதில் எடுத்து பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்கோட். நம்ம பார்கோட் நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம் நம்ம புக்கில். இப்போலாம் எதை பார்த்தாலும் நம்ம வந்து இந்த மார்க்கெட்லாம் போனோம்னா, டிபார்ட்மெண்டல் ஸ்டோரில் போனோம்னா அந்த டிபார்ட்மெண்டல் ஸ்டோரில் வந்து முன்னாடி என்ன பண்ணுவோம்னா அவங்க மனப்பாடம் பண்ணி காசு இவ்வளோ காசு இதுக்குன்னு சொல்லி போட்டு கையில் வாங்கி கொடுப்பாங்க. இப்போ என்ன பண்ணால் அந்த பார்கோடை ஸ்கேன் பண்ணாவே ஆட்டோமேட்டிக்காக எவ்வளோ அமௌண்ட்டுங்கிறது அதிலே காமிச்சிருது. சரிங்களா? அதே மாதிரி இப்போ ஒரு பிளான்ட்டை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு பார்கோடு வந்துடுச்சு. அந்த பிளான்ட்டுக்குன்னு ஒரு பார்கோட் கொடுத்துருப்பாங்க, ஸ்கேன் பண்ணாவே அந்த பார்கோடு மூலிமா அந்த பிளானுடைய ஃபுல் டிஸ்கிரிப்ஷன் வந்து வந்துடுது. இப்போ அந்த அளவுக்கு டெக்னாலஜி என்ன ஆச்சுன்னா மாடிஃபிகேஷன் ஆச்சு. சரியா? பாருங்கள், பார்கோட் யூ மைட் ஹேவ் சீன் இன் ஆல் புக்ஸ் பார்கோடிங். புக்குக்கு பின்னாடி இல்லை நோட்டுக்கு பின்னாடி இந்த மாதிரி நிறையா இருக்குது, எல்லாத்துலேயும் என்னென்னா பார்கோடிங் வந்துச்சு. ஆல் புக்ஸ் பார்கோடிங் அண்ட் ஆல்சோ ஐட்டம் யூ பை இன் சூப்பர் மார்க்கெட். எதெல்லாம் வாங்கினாலும் கண்டிப்பாக பார்கோடிங், அந்த கோடோட பார்கோடிங் இருக்கும். திஸ் வில் ஷோ ஐடென்டிட்டி ஆஃப் த புக்ஸ். அந்த பார்கோடு எதுக்குன்னா அந்த புக்கோடைய ஐடென்டிட்டி, அந்த புக்கில் என்ன கண்டென்ட் இருக்குது, எப்படி இருக்குங்கிறத பற்றிலாம் கொடுத்துருப்பாங்க. அதேமாதிரி ஐட்டம் ஆஸ் வெல் அஸ் டீட்டெயில்டு இன் ப்ரைஸ், அதோடைய ப்ரைஸ் பற்றியும் கொடுத்துருப்பாங்க. இவ்வளோ ப்ரைஸு, இந்த இன்க்ரீடியன்ட் சேர்த்துருக்கோம், அதில் ஆட் பண்ணியிருக்கோம், அதை மாற்றலாம் தெரிஞ்சிருக்கும். சிமிலாரிட்டி இந்த பார்கோட் இன் ஜெனட்டிக் டேர்ம்ஸ் ரெஃபர்ஸ் டு ஐடென்டிஃபைட் ஆஃப் டேக்ஸா. ஒரு பிளான்ட்டை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு, ஒரு பிளான்ட் ஸ்பீஸை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கும் ஹெல்ப் பண்ணுது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. பேஸ்ட் ஆன் த ஜெனட்டிக்கல் மேக்கப், அந்த பிளானில் எந்த மாதிரி ஜெனட்டிக்கல் இருக்குது. இப்போ ஹைபிஸ்கஸ் ரோசா சைனன்சிஸ்னு ஒரு பிளான்ட் இருக்குது, செம்பருத்தி. அதேமாதிரி ஹைபிஸ்கஸ் சைசோபட்டலஸ்னு ஒரு இருக்குது, இது வந்து அடுக்கு செம்பருத்தி. ரெண்டுக்கும் சில கேரக்டர் வந்து டிஃப்ரெண்டாக இருக்கும். அதே மாதிரி ரெண்டுக்கும் பார்கோடிங் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அந்த பார்கோடை ஸ்கேன் பண்ணாவே ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரெண்ட்டுங்கிறத நம்ம என்ன பண்ணிக்கலாம், தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். அந்த அளவுக்கு இப்போ டெக்னாலஜி வளர்ந்துருச்சு. சரிங்களா? இன் ப்ராக்டிஸ்ன்னு கொடுத்துட்டு, in practice it is an optical mechanical readable representation. இது ஆப்டிக்கலாகவும் இருக்குது, மெக்கானிக்கலாக நாம் பண்ணது தான் மெக்கானிக்கல் ரீடபிள். சரியா? ரீடபிள் ரெப்ரசன்டேஷன்ஸ் ஆஃப் டேட்டா. இப்போ நம்ம என்ன பண்ணோம், நான் போய் அந்த பிளான்ட்டை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினச்சா புக்கை போய் ரெஃபர் பண்ணோம், புக்கை எடுத்து அந்த புக்கில் எந்த பேஜில் இருக்குது, என்ன எங்கே இருக்குதுன்னு பார்த்து கஷ்டப்பட்டு படித்து அவ்வளோ வந்துட்டுருக்கோம். இந்த நம்ம பார்கோடு கொடுத்தாங்கன்னாவே டக்குன்னு பார்கோடு ஸ்கேன் பண்ணாவே என்ன பண்ணிடலாம், நம்ம ஆட்டோமேட்டிக்காக இந்த பிளான்ட்டு அந்த பிளானுடைய டீட்டெயில்ஸ் ஃபுல்லாகவே வந்துடுது. இப்போ நம்ம ஒரு அக்கௌண்ட் வச்சுருக்கோம், ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் அக்கௌண்ட் வச்சுருக்கோம், நம்ம ஃபோன் நம்பர் சொன்னாவே ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் இல்லையா? வரும்போது தெரிஞ்சிடும் பார்கோடு என்னென்ன இருக்குது. நம்மளுக்கு ஒரு பார்கோடு கொடுத்துருப்பாங்க, அதே மாதிரி நம்மளுக்கு ஐடென்டிட்டி கார்டு ஒன்று கொடுத்துருப்பாங்க இல்லையா அந்த சூப்பர் மார்க்கெட்டில், அதை ஸ்கேன் பண்ணாவே நாம் வந்து தெரிஞ்சிடும், நம்ம வேறு எதுவும் டீட்டெயில்ஸும் சொல்ல தேவையில்லை. அந்த மாதிரி தான் இப்போ பிளான்ட்டு. The data which describe about the characters of the any plant or any object. நம்ம மெயினாக அந்த பிளான்ட் இதை யூஸ் பண்ணுறோம். எனி பிளான்ட்டுடைய கேரக்டர்ஸ் பற்றி படிக்கலாம், இல்லை எனி ஆப்ஜெக்ட் பற்றி தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு வந்து இந்த பார்கோடிங் யூஸ் ஆகுது. சரிங்களா? இது ஒரு 5 மார்க் கொஸ்டின். இது சிம்பிள் தான். நெக்ஸ்ட் வந்து ஜீனோம் எடிட்டிங் அண்டு கிரைஸ்பர் Cas9 அப்படின்னு ஒரு டெக்னாலஜி, ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை பற்றி கொஞ்சம் நிறைய சொல்ல வேண்டியது இருக்குது, அப்படியே கொஞ்சம் பாருங்கள். ஜீனோம் எடிட்டிங் ஆர் ஜீன் எடிட்டிங், ஜீனை எடிட் பண்ண போகிறோம். சரிங்களா? ஜீனை எடிட் பண்ண போகிறோம். த ஜீனோம் எடிட்டிங் ஆர் ஜீன் எடிட்டிங் இஸ் எ குரூப் ஆஃப் டெக்னாலஜி that has been ability to change an organism of DNA.
அந்த ஆர்கான்ஸ்க்கு டிஎன்ஏ என்ன பண்ணுறோம்னா சேஞ்ச் பண்ண போகிறோம். சரியா? வித் த ஹெல்ப் ஆஃப் த டெக்னாலஜி. எந்த டெக்னாலஜி யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த CRISPR-Cas9 அப்படிங்கிறதுல பண்ண போகிறோம். இதில் நிறைய டெக்னாலஜி தான், நிறைய டெக்னாலஜி இருக்குது. இதில் வந்து இது வந்து ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் டெக்னாலஜி நவ் பீன் யூஸ்டு இன் வேர்ல்டு வைட் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? எதுக்காக இந்த ஆர்கான்ஸை இந்த சேஞ்சஸ் பண்ணணும், இந்த ஆர்கான்ஸில் டிஎன்ஏவை ஏன் சேஞ்சஸ் பண்ணணும், ஏன் அந்த எடிட்டிங் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திஸ் டெக்னாலஜி அலோவ் த ஜெனட்டிக்கல் மெட்டீரியல் டு பி ஆடட். இப்போ நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இப்படி ஒரு டிஎன்ஏ ஃப்ராக்மெண்ட் இவ்வளோ சைஸ் தான் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்கானிஸில் இப்போ இதை வந்து இவ்வளோ சைஸ் வந்து ஆட் பண்ணுறோம். இப்படி ஆட் பண்ணாவே இது வந்து இதுக்கு பேர் எடிட்டிங். சரிங்களா? இப்போ நம்ம சொல்லலாம் ஒரு 3 வீடியோ எடுத்திருக்கோம். 3 வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த தனித்தனியாக பிரித்து 10 மினிட்ஸ் ஒன்று, 20 மினிட்ஸ் ஒன்று, 20 மினிட்ஸ் ஒன்றுன்னு வீடியோவை எடுத்திருக்கோம். அந்த வீடியோவில் அந்த 10 மினிட்ஸ் வீடியோவில் ஒரு சின்னதாக ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டோம் அப்படின்னா என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த எங்கே மிஸ்டேக் பண்ணுவோம் என்ன பண்ணிடுவோம், கட் பண்ணி எடுத்துருவோம். ஒன்று கட் பண்ணி எடுத்துகிட்டு அந்த இடத்துல ஏதாவது நம்ம தவறாக பேசியிருந்தோம் அப்படின்னா அது என்ன பண்ணுவோம், அந்த இடத்துல கரெக்ட் பண்ணி மறுபடியும் கொண்டு போய் அங்கே ஆட்டும் பண்ணலாம், வீடியோவில் ஆட் பண்ணலாம். ஒன்று அதே மாதிரி இந்த 3 வீடியோவே என்ன பண்ணலாம், ஒன்றாவே சேர்த்தலாம் இல்லையா? இதுக்கு பேர் தான் எடிட்டிங். அதை தான் அங்கே சொல்ல போகிறோம். சரியா? திஸ் டெக்னாலஜி அலோ ஜெனட்டிக்கல் மெட்டீரியல் டு பி ஆடடாக இருக்கலாம். ஏற்கனவே இருக்கக்கூடிய ஜெனட்டிக் மெட்டீரியலில் ஒரு போர்ஷன் ஆஃப் டிஎன்ஏ ஃப்ராக்மெண்ட்டை வந்து ஆட் பண்ணலாம் ஆர் ரிமூவ். இல்லைன்னா இருக்கிறது இல்லையே இவ்வளோ தான் இருந்துச்சு இல்லையா, இவ்வளோ இருந்ததில் என்ன பண்ணலாம், இதை மட்டும் கட் பண்ணி இது வெளியே எடுத்துடலாம். இப்போ மீதி இவ்வளோ தான் இருக்கும். இப்படிங்கிறது தான் ஜீனோம் எடிட்டிங் சொல்கிறாங்க. ஏன்னா இதுக்குள்ளே என்ன இருக்குது, ஜீன்ஸ் தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆர் ஆல்டர்ட் அட் ஏ பர்டிகுலர் லொக்கேஷன். இதெல்லாம் ஆல்டர் பண்ணிட்டுமே, ஒன்று வந்து ஆட் பண்ணாலும் ஆல்ட்ரு ஆகுது, இல்லை வெளியே கொண்டு போயிட்டாலும் ஆல்ட்ரு ஆகுது. இந்த பர்டிகுலர் லொக்கேஷன் இந்த ஜீனோம்னு முடிச்சாச்சு. The several approaches to genome editing have been developed. இது நிறைய மெத்தடை யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த இந்த எடிட்டிங் பண்ணுறதுக்கு. ஆனால் செவரல் மெத்தடை யூஸ் பண்ணால் கூட நம்ம பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக ஒன்று வந்து ரொம்ப மோஸ்ட்லி ஓல்டு வேலை யூஸ் பண்ணுறாங்க. ஏ ரீசெண்ட் ஒன் இஸ் நோன் எஸ் CRISPR, CRISPR Cas9 அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த Cas9 ப்ரோட்டீன் which is a short form of, இது வந்து ஷார்ட் ஃபார்ம் ஆஃப் கிளஸ்டர்டு ஒழுங்கான ரெகுலர்லி. சரியா? கிளஸ்டர்டு ரெகுலர்லி இடைவெளி ரெகுலராக இருக்கிறது. அப்புறம் இன்டர்போஸ்ட், இதுதான் இடைவெளி சொல்லலையா, கிளஸ்டர்டு ரெகுலர்லி இன்டர்போஸ்ட் ஷார்ட் பாலிண்ட்ரோமிக் ரிப்பீட். ஏற்கனவே நம்மளுக்கு என்ன தெரியும்னா பாலிண்ட்ரோமிக்னா என்ன அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். ஷார்ட் பாலிண்ட்ரோமிக்னு கொடுத்துருக்காங்க. நம்ம மலையாளம்னு படித்தோம். மலையாளம் இப்படி படித்தாலும் சரி, ரிவர்ஸில் படித்தாலும் சரி, ரெண்டுமே எப்படி இருக்கும், மலையாளம் கரெக்டாக தான் இருக்குன்னு சொன்னோம். வேறு எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம், இப்படி கூட சொல்லலாம், GATTC அப்படின்னு இருக்கு அப்படின்னா சரிங்களா, இங்கே வந்து GAATC பாருங்கள், இதுவும் ஒரே மாதிரி இருக்கும். இதுக்கு பேர் தான் ஷார்ட் பாலிண்ட்ரோமிக் ரிப்பீட்டர்ஸ். இந்த சீக்வன்ஸும் ஒன்று. இது ஒரு ஸ்டாண்டு, இது ஒரு ஸ்டாண்டு, ரெண்டு சேர்ந்து டபுள் ஸ்டாண்ட் டிஎன்ஏ அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? இதுதான் ஃபுல் ஃபார்ம். இது தமிழில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒழுங்கான இடைவெளி கொண்ட குட்டையான முன்பின் ஒத்த மாறிகள் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? அந்த புரதத்துக்கு பேர், இந்த ப்ரோட்டீனுக்கு பேர் வந்து CASC9 அப்படின்னு பேர் வந்து ஷார்ட் ஃபார்மில் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? தென் இந்த CRISPR அசோசியேட் ப்ரோட்டீன் 9ங்கிறத கொடுத்தாச்சு, இதை சொல்லிட்டேன். தென் நெக்ஸ்ட் என்னது, த CRISPR CRISPR Cas9 சிஸ்டம் as generated lot of excitement. இந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணுறது லாட் ஆஃப் எக்ஸைட்மெண்ட், நிறைய ரிசல்ட். இதுக்கு முன்னாடி எத்தனையோ டெக்னாலஜி யூஸ் பண்ணி பார்த்தாங்க, அதை விட இது வந்து நிறைய எக்ஸைட்மெண்ட், நம்மளுக்கு எதிர்பார்த்தாத அளவுக்கு நிறைய ரிசல்ட்டு இது கொடுத்துருச்சு. லாட் ஆஃப் எக்ஸைட்மெண்ட் இந்த சயின்டிஃபிக் கம்யூனிட்டி. அவங்களுக்கு சயின்டிஸ்ட்டுக்கு நிறைய கொடுத்தோன்னே ஏன்னா நம்ம எதிர்பார்த்தது ஒன்று டக்குன்னு ரிசல்ட் கிடச்சிச்சின்னு வச்சுக்கோங்களேன், அப்போ எக்ஸைட்மெண்ட் தானே, அந்த மாதிரி கிடச்சிருக்கு. இது ஏன் இந்த மாதிரி கிடச்சதுன்னா பிகாஸ் இது வந்து ஃபாஸ்ட்டாக இருக்குது, சீப்பராக இருக்குது, மோர் அக்யூரேட் கரெக்டாக இருக்குது, அண்டு மோர் எஃபிஷியண்ட்டாக இருக்குது தென் அதர் எக்ஸைட்டிங் ஜீனோம் எடிட்டிங் டெக்னாலஜி, அதான் ஜீனோம் எடிட்டிங் மெத்தட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. மற்ற மெத்தட்ஸை விட இந்த மெத்தட்ஸில் பார்த்திங்க அப்படின்னா ஃபாஸ்ட்டாக இருக்குது, ரொம்ப ஸ்பீடாக நமக்கு ரிசல்ட்ஸ் கிடைக்கிது, ரொம்ப சீப்பாகவும் இருக்குது, கரெக்டாக இருக்குது, மோர் அக்யூரேட்டாக இருக்குது, மோர் எஃபிஷியன்சியாகவும் இருக்குங்கிறத சொல்கிறாங்க. சரி, எடிட் பண்ணுறதாம வேறு ஒன்றும் இல்லை, அந்த எடிட் பண்ணுறதை சொல்கிறாங்க. தென் இதில் இந்த மாதிரி எடிட் பண்ணதில் ஒரு ஹைப்ரிட்டை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ஹைப்ரிட் வெரைட்டிக்கு பேர் வந்து
rice was among the first plant to be used to demonstrate feasibility of this technology. இந்த ரைஸ் பிளான்ல தான் முதல் ஜீனோம் எடிட்டிங் பண்ணுறாங்க வித் த ஹெல்ப் ஆஃப் த டெக்னாலஜி CRISPR-Cas9 மூலிமா பண்ணுறாங்க. இந்த மீடியேட்டட் டார்கெட்டடு மியூட்டோஜெனிசிஸ், இங்கே வந்து மியூட்டோஜெனிசிஸ் நடக்குது. மீட்டர் சடன் சேஞ்சஸ் ஜீன் இருக்குது, இது டார்கெட் ஜீன் சடன் சேஞ்சஸ் ஆகலாம். அதுவும் இல்லாமல் ஜீனை வந்து ரீப்ளேஸ் பண்ணலாம். நம்ம சொன்ன ஒரு டார்கெட் ஜீன் இருக்குது, அந்த டார்கெட் ஜீன்ஸ் வெளியே எடுத்துகிட்டு அதுக்கு வேறு ஜீனை வைக்கலாம். ஒன்று கல்ட்டிடும், இல்லை ஒன்று ஆட் பண்ணணும்னு சொன்னோம், இல்லை வந்து ரிமூவ் பண்ணணும்னு சொன்னோம், அதை சொல்கிறாங்க. அதே மாதிரி வந்து மியூட்டேஜென்ஸ் நார்மலாக இருக்க அந்த ஜீன்ஸ் என்ன ஆகுது அப்படின்னா சடன் சேஞ்சஸ், நார்மலாக இருக்கிறது அப்நார்மலும் மாறலாம் அப்படின்னு ஒரு பாயிண்ட்டை கொடுத்துருக்காங்க. த ஜீன் எடிட்டிங் டூல்ஸ், இது டூல்ஸ் 1 மார்க் கொஷின், CRISPR கேன் பி யூஸ் டு மேக் ஹைபிரிட் ரைஸ் பிளான்ட். இந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணி என்ன பண்ணாங்கன்னா ஜீன் எடிட்டிங் பண்ணிவிட்டு ஒரு ஹைபிரிட் ரைஸ் வெரைட்டியை ப்ரொடியூஸ் பண்ணாங்க. இந்த ஹைபிரிட் வெரைட்டி வந்து என்னாச்சுன்னா நம்மளுக்கு நிறைய ரிசல்ட்ஸ் கொடுக்குது. that can clone in their seeds. சரிங்களா, அந்த மூலிமா நம்ம நிறைய க்ளோனிங்கை பண்ணாங்க, சீட்ஸ் மூலிமா நிறைய க்ளோனிங்கை பண்ணாங்க. இப்போ நம்ம சீடை எடுத்துக்கலாம், அந்த சீடை எடுத்து வித் நிறைய காப்பீஸ் ப்ரொடியூஸ் பண்ணோன்னா அதுலேருந்து ஒரு பர்டிகுலர் செல்ஸை எடுத்துருவாங்க. அந்த ரைஸுடைய சீட்லேருந்து ஒரு பர்டிகுலர் செல்லை எடுத்து டு மல்டிப்ளை த காப்பீஸ் வித் ஹெல்ப் ஆஃப் த பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர் டெக்னாலஜின்னு சொல்ல போகிறோம். இந்த பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர் டெக்னாலஜி பற்றி அடுத்த லெசனில் வருது, அதை பற்றி சொல்லுவோம். இதில் இந்த டெக்னாலஜிலாம் எந்த சயின்டிஸ்ட்லாம் பண்ணாங்க, யார் யார் பண்ணாங்கன்னு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அவருடைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா இம்தியாஸ் காண்ட் அப்படின்னு ஒருத்தர், அண்டு வெங்கடேஷன் சுந்தரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்கெல்லாம் சேர்ந்து, அதன் இல்லாமல் அண்டு கோலிக்ஸ், அவங்களுடைய கோலிக்ஸ்லாம் சேர்ந்து இந்த நியூ ஹைபிரிட் வெரைட்டி ஆஃப் ரைஸ் ஹேவ் பீன் ப்ரொடியூசர்ஸ் வித் த CRISPR டெக்னாலஜி, Cas9 டெக்னாலஜி பண்ணாங்க. சரிங்களா, வேறு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இவங்க இன்னொன்று பண்ணியிருக்காங்க, ஒரு ஆல்டர் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி இருக்கிறவங்க ஒருவேளை இதுக்கு முன்னாடி இவங்க இதை பற்றி சொல்லியிருக்காங்க அப்படின்னா இவங்க ஒரு புதுசாக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மெயினாக சொல்ல இம்தியாஸ் காண்டிருக்குள்ளே அவர் தான் வந்து இந்த ஹைபிரிட் ரைஸ் வெரைட்டிஸை ப்ரொடியூஸ் பண்ணார். அதுக்கப்புறம் இந்த வெங்கடேஷ் சுந்தரேஷன் இந்த கொலீக்ஸ் எல்லாம் சேர்ந்து என்ன வேறு என்ன பண்ணாங்கன்னா ரிப்போர்ட்டட் இன் எ நியூ ஸ்டடி விச் கிளியர்லி ஷோஸ் ஒன் கேன் ரீஎன்ஜினியர் ரைஸை வந்து ரீஎன்ஜினியர் பண்ணுறாங்க. ரைஸில் கொஞ்சம் சிலதில் மாடி எடிட்டிங் பண்ணுறாங்க. எடிட்டிங் பண்ணிவிட்டு என்ன பண்ணோன்னா ஸ்விட்ச் ஃப்ரம் செக்ஷுவல் டு ஏசெக்ஷுவல் மோட் சொல்கிறாங்க. இது வரைக்கும் நம்ம அந்த ஹைபிரிட் வெரைட்டிஸை பண்ணணும்னா கண்டிப்பாக அது செக்ஷுவல் மெத்தடாக தான் இருக்கும். இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா அந்த செக்ஷுவல் மெத்தட் எடிட்டிங் ப்ராசஸை ஏசெக்ஷுவல் எடிட்டிங் மெத்தட்ஸாக மாற்றுறது யாருன்னா இந்த சயின்டிஸ்ட். இப்போ டெக்னாலஜி எந்தளவுக்கு வளர்ந்துச்சு பாருங்கள், செக்ஷுவலில் ஏசெக்ஷுவலாகவும் பண்ண முடியும், அது மூலிமா ஜீனை எடிட்டிங் பண்ண முடியும், அது மூலியமாகவும் நம்ம என்ன பண்ணலாம் ஒரு நியூ வெரைட்டிஸை பண்ண முடியும், ஏசெக்ஷுவல் மெத்தட் முடியும், நியூ வெரைட்டிஸை ப்ரொடியூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறதையும் இந்த சயின்டிஸ்ட்டு சொல்லியிருக்காங்க. இதான் ஒரு 5 மார்க் கொஷின் பேர் வந்து ஜீனோம் எடிட்டிங். சரிங்களா, 5 மார்க் கொஷின் ரொம்ப ஈஸி தான். நெக்ஸ்ட் வந்து RNA இன்டர்ஃபரன்ஸ். இந்த RNA இன்டர்ஃபரன்ஸ் பாருங்கள், ஷார்ட் ஃபார்மில் இந்த RNA இன்டர்ஃபரன்ஸ் இஸ் அதர்வைஸ் நோன் அஸ் RNAi. இன்டர்ஃபரன்ஸோடைய ஃபஸ்ட் லெட்டர் வந்து எடுத்துட்டாங்க. இது வந்து ஃபஸ்ட் லெட்டர் ஸ்மால் லெட்டர் எடுத்துட்டாங்க. சரிங்களா, இதோட டெஃபினேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த RNA இன்டர்ஃபரன்ஸ் இஸ் எ பயாலஜிக்கல் ப்ராசஸ் இன் விச் RNA மாலிகுல் இன்ஹிபிட் ஜீன்ஸ். இந்த RNA மாலிகுல் போய் ஒரு பர்டிகுலர் ஜீன்ஸை வந்து என்ன பண்ணுது, இன்ஹிபிட் பண்ணுது, அதாவது சப்ரஸ் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. இன்ஹிபிட் த ஜீன் எக்ஸ்பிரஷன். சரியா, இன்ஹிபிட் பண்ணுது. அதுக்கு இன்னொரு பேர் டிரான்ஸ்லேஷன் பேர். அந்த பர்டிகுலர் ஜீனுடைய எக்ஸ்பிரஷன் என்ன பண்ணுறாங்கன்னா சப்ரஸ் பண்ணுறாங்க இல்லை ஸ்டாப் பண்ணாங்க, அதுக்கு பேர் RNA இன்டர்ஃபரன்ஸ் இஸ் அதர்வைஸ் நோன் அஸ் டிரான்ஸ்லேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா, இப்போ பார்ப்போம். ஆல் கேரக்டர்ஸ் ஆஃப் ஆர்கானிசம் ஆர் தட் ரிசல்ட் ஆஃப் எக்ஸ்பிரஷன் ஆஃப் டிஃப்ரெண்ட் ஜீன்ஸ். நார்மலாக பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஆர்கானிஸ்லுமே நிறைய ஜீன்ஸ் இருக்கும், டிஃப்ரெண்ட் ஜீன்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் எக்ஸ்பிரஷன் பண்ணும். சரியா, விச் ஆர் ரீஜின்ஸ் ஆஃப் த நியூக்ளியர் DNA. நம்ம சொன்ன DNA, நம்ம சொன்ன ஜீன்ஸ் எல்லாம் எங்கே இருக்குன்னா நியூக்ளியஸ்குள்ளே இருக்கக்கூடிய DNA. சரியா, நியூக்ளியஸ்குள்ளே அந்த குரோமோசோமுக்குள்ளே இருக்கக்கூடிய டிஎன்ஏக்கு தான் நியூக்ளியர் DNA. அந்த நியூக்ளியர் DNA ஹேவ் டிஃப்ரெண்ட் ஜீன்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் எக்ஸ்பிரஷன்ஸ்னு சொல்லுவாங்க. சரியா, திஸ் எக்ஸ்பிரஷன் இன்வால்வ் டிரான்ஸ்கிரிப்ஷன் அண்டு டிரான்ஸ்லேஷன். இதை பற்றி நம்ம ஏற்கனவே தெரிஞ்சிருப்போம். டிரான்ஸ்கிரிப்ஷன் அது டிரான்ஸ்லேஷன் அப்படின்னு முக்கியமான ப்ராசஸ். இதை தெரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம அடுத்ததுக்கு போக முடியும். அந்த டிரான்ஸ்கிரிப்ஷன்னா என்ன, டிரான்ஸ்லேஷன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்கிரிப்ஷன்னா DNA இருக்குது,
இந்த டிஎன்ஏலேருந்து நம்மளுக்கு மெசேஜ் போகும். அந்த மெசேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா எம்ஆர்என்ஏ நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இந்த டிஎன்ஏல ஒன் ஆஃப் த காம்ப்ளிமெண்ட்ரி ஸ்டாண்டுக்கு பார்த்தா எம்ஆர்என்ஏ ஸ்டாண்டு. இதுலேருந்து இதில் இருக்கலையே இந்த நடக்கக்கூடிய ப்ராசஸ்க்கு பார்த்தா டிரான்ஸ்கிரிப்ஷன் டிஎன்ஏ இன்ட்டு எம்ஆர்என்ஏ. எம்ஆர்என்ஏனா சிங்கிள் ஸ்டாண்டு, சரியா? டிஎன்ஏனா டபுள் ஸ்டாண்டு. டிஎன்ஏ வந்து எதுக்காக அந்த எம்ஆர்என்ஏ ஸ்டாண்டு காம்ப்ளிமெண்ட்ரி ஸ்டாண்ட் ப்ரொடியூஸ் ஆகணும் அப்படின்னா, இந்த டிஎன்ஏ வந்து எனக்கு தேவையான ப்ரோட்டீன்ஸை சிந்தஸ் பண்ணணும், அந்த மெசேஜை நீங்கள் கொண்டு போய் சேரு அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணுறாருன்னா ஆர்டர் கொடுக்குறாரு. யார் அப்படின்னா டிஎன்ஏ ஆர்டர் கொடுக்குறாரு. இந்த டிஎன்ஏ இருக்கக்கூடிய பிளேஸுங்கன்னா நியூக்ளியஸ்குள்ளே இருக்காங்க. இந்த எம்ஆர்என்ஏ எங்கே போகணும்னா நியூக்ளியஸ்குள்ளே இருந்து, அதான் நியூக்ளியஸ்குள்ளே இருக்கக்கூடிய டிஎன்ஏலேருந்து எங்கே போகிறாங்க அப்படின்னா அந்த நியூக்ளியர் மெம்பரேனை விட்டு வெளியே போய் நியூக்ளியஸ் விட்டு வெளியே போயிட்டு அந்த சைட்டோபிளாஸ்டில் என்ன இருக்குன்னா சில ஆர்கன்ஸ்லாம் இருக்கும். இந்த சைட்டோபிளாஸ்டில் யார் வெயிட் பண்ணிட்டு இருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்ஆர்என்ஏ வெயிட் பண்ணிட்டு இருப்பார். அந்த ஆர்ஆர்என்ஏ ப்ரெசன்ட் எங்கன்னா இன்சைடு த ரைபோசோம்ங்கிற ஆர்கனுக்குள்ளே யார் இருப்பாங்கன்னா ஆர்ஆர்என்ஏ இருக்கும். அந்த ஆர்ஆர்என்ஏக்கு போய் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடியே இந்த சைட்டோபிளாஸ்டில் டிஆர்என் ஒருத்தருப்பாங்க. நான் ஏற்கனவே படிச்சு அந்த டைப்ஸ் ஆஃப் ஆர்என் 11th புக்கில் the types there are 3 important types of RNA. there are 3 important types of RNA படிச்சிருப்போம். ஒன்று வந்து mRNA மெசஞ்சர் ஆர்என்ஏ, இன்னொன்று வந்து டிஆர்என்ஏன்னு சொல்லியிருப்போம், இந்த டிரான்ஸ்ஃபர் ஆர்என்ஏன்னு பேர். தேர்டு வந்து ரைபோசோமல் ஆர்என்ஏ ஆர்ஆர்என்ஏ. இப்போ வந்து இந்த எம்ஆர்என்ஏ எங்கேருந்து போகிறாங்கன்னா நியூக்ளியஸ்லேருந்து ப்ரொடியூஸ் ஆகிட்டு நியூக்ளியஸ் விட்டு வெளியே போய் சைட்டோபிளாஸ்க்கு போகிறாங்க. ஆல்ரெடி சைட்டோபிளாஸில் யார் வெயிட் பண்ணுறாங்கன்னா டிஆர்என்ஏ வெயிட் பண்ணுறாரு. இந்த டிஆர்என்ஏ போய் எங்கே உட்காருவார்னா ஆர்ஆர்என்ஏல போய் உட்காருவார். ரைபோசோமில் உட்காந்தா தான் நம்மளுக்கு என்ன சிந்தசிஸ் பண்ணணும், ப்ரோட்டீன் சிந்தசிஸ் பண்ணணும் இல்லையா? அடுத்த இது வந்து சொல்லிட்டேன். இங்கே டிஎன்ஏன்ட்டு எம்ஆர்என்ஏ வந்துச்சு, அதுக்கு பேர் டிரான்ஸ்கிரிப்ஷன். அந்த எம்ஆர்என்ஏ வந்து ப்ரோட்டீன், அதான் ரைபோசோம் சொல்லுவோம், ப்ரோட்டீன் சிந்தசிஸ் பண்ணணும் இல்லையா, அதுக்கு பேர் டிரான்ஸ்லேஷன். கொடுத்த மெசேஜை அமினோ ஆசிட்ஸாக கன்வெர்ட் பண்ணி அந்த அமினோ ஆசிட்ஸ் போய் ரைபோசோமில் உட்காந்து அந்த ரைபோசோமில் உட்காந்து என்ன நடக்குன்னா டு பி சிந்தசைஸ் ப்ரோட்டீன் சிந்தசைஸ் பண்ணணும். அதனால் இந்த நம்ம என்ன சொல்லுவோம், ரைபோசோம் ப்ரோட்டீன் ஃபேக்ட்ரி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? இது வந்து நார்மலாக நடக்கக்கூடிய ப்ராசஸ், நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. சரி, டிரான்ஸ்கிரிப்ஷன் அண்ட் டிரான்ஸ்லேஷன் வந்து நார்மலாக நடக்கும். இது வந்து இதுக்கு டிரான்ஸ்கிரிப்ஷன், இதுக்கு பேர் டிரான்ஸ்லேஷன். அதே இப்படி மறுபடியும் அந்த ப்ரோட்டீன்ஸ் வந்து எம்ஆர்என்ஏக்கு வந்துட்டு மறுபடியும் இப்படி வந்துச்சுன்னா இதுக்கு பேர் ரிவர்ஸ் டிரான்ஸ்லேஷன், ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்ஷன் பேர். இதெல்லாம் நம்ம ஜுவாலஜியும் வருது, நம்மளதையும் வருதுன்னு தெளிவாக தெரிஞ்சுக்கணும். அடுத்தது டிரான்ஸ்கிரிப்ஷன்னா என்னன்னு நம்ம சொல்லிட்டோம். இங்கே வந்து டெஃபினேஷன் புக்கில் என்ன டெஃபினேஷன் இருக்குன்னு பாருங்கள். டிரான்ஸ்கிரிப்ஷன் ரெஃபர்ஸ் டு த காப்பிங் ஆஃப் ஜெனட்டிக்கல் இன்ஃபர்மேஷன் from one strand of the DNA. The one strand of the DNA called sense strand அப்படின்னு பேர். அந்த ஒரு ஸ்டாண்ட் வந்து ஃபார்ம் ஆச்சு இல்லையா, அந்த சென்ஸ் ஸ்டாண்ட்லேருந்து டிஎன்ஏ ஸ்டாண்ட்லேருந்து புதுசாக ஒரு ஸ்டாண்டு ஃபார்ம் ஆகிருக்கு. அது என்னென்னா ஆர்என்ஏ. அந்த ஆர்என்ஏ யாருன்னா எம்ஆர்என்ஏ அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதை பாருங்கள், நான் தெளிவாக டயக்ராமில் காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ டபுள் ஸ்டாண்ட் டிஎன்ஏ வந்து இப்படி இருக்குது இல்லையா, இப்போ டபுள் ஸ்டாண்ட் டிஎன்ஏ எப்படி இருக்குது அப்படின்னா இந்த இடத்துல ஒரு பர்டிகுலர் இடத்துல வந்து ஒரு என்சைம் வந்து உட்காரும். ஆர்என்ஏ பிரைமேஸ் அப்படிங்கிற என்சைம் வந்து இங்கே வந்து உட்கார்ந்த உடனே இந்த ஸ்டாண்ட் என்ன ஆகுனா இந்த ஸ்டாண்ட் என்ன ஆகுனா தனித்தனி என்ன ஆகும் அப்படின்னா பிரியும். சரிங்களா? இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஏற்கனவே சொன்னோம், இந்த டபுள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏ அப்படின்னு சொன்னோம் இல்லையா? இந்த டபுள் ஸ்டாண்ட் டிஎன்ஏ எப்படி இருக்குது அப்படின்னா இந்த இடத்துல வந்து இந்த பிரைமேஸ்ங்கிற என்சைம் வந்து உட்கார்ந்த உடனே இதில் வந்து நம்ம என்ன சொல்லுவோம், இனிஷியேஷன் கோடான்னு கேள்விப்பட்டிருப்போம், ஸ்டாப் கோடான், இனிஷியேஷன் கோடாலாம் கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா? அந்த மாதிரி இங்கிருந்து இந்த ஸ்டாண்டு ஆல்ரெடி இந்த ஸ்டாண்ட் வந்து தனித்தனியாக பிரிஞ்சிருச்சு. இப்போ இங்கே நம்ம டிஎன்ஏ சீக்வன்ஸ் இருக்கும் இல்லையா, அடினேன் தைமன் குவானின் இருக்கு இல்லையா, இங்கே ஏ இருக்குன்னா அது இந்த மாதிரி என்ன ஆகும்னா அப்படியே இங்கேருந்து ஃபார்ம் ஆகிட்டே வரும், ஒரு ஸ்டாண்டு ஃபார்ம் ஆகிட்டே இருக்கும். இந்த ஸ்டாண்டு இதுலேருந்து இது வரைக்கும் ஃபார்ம் ஆகிட்டு இந்த ஸ்டாண்ட் வந்து அப்படியே வெளியே வரும், நியூக்ளியஸ்லேருந்து வெளியே வரணும். சரியா? இந்த ஸ்டாண்டு வந்து இதுக்கு பேர் என்ன பேர் அப்படின்னா காம்ப்ளிமெண்ட்ரி ஸ்டாண்ட் இஸ் அதர்வைஸ் நோன் அஸ் எம்ஆர்என்ஏ அப்படின்னு சொல்லுவோம். இந்த எம்ஆர்என்ஏ ஸ்டாண்ட் வந்து வெளியே வருது இல்லையா, அங்கே வந்து வெளியே வந்தோடனே அகைன் இந்த ரெண்டு ஸ்டாண்ட் டபுள் ஸ்டாண்ட் என்ன காயில் ஆகிடும். சரிங்களா? இப்போ என்ன இருக்குது அப்படின்னா எப்படி ஸ்டாண்ட் வந்திருக்கு, இப்படி வந்திருக்கு. இது எதனுடைய காப்பி, ஒரு டிஎன்ஏ ஸ்டாண்டுடைய காப்பி இல்லையா? அந்த டிஎன்ஏ ஸ்டாண்டு யாருன்னா சென்ஸ், அதான் நம்ம சொல்லியிருக்கோம். இந்த சென்ஸ் ஸ்டாண்டுடைய ஒரு காப்பி தான் யாருன்னா இந்த எம்ஆர்என்ஏன்னு சொல்லிட்டாங்க. இந்த எம்ஆர்என்ஏ எங்கேருந்து எங்கே போகணும்னு சொன்னோம், நம்ம நியூக்ளியஸ்குள்ளேருந்து எங்கே போகணும்னு சொன்னோம், சைட்டோபிளாஸ்க்கு போகணும்னு சொன்னோம். சைட்டோபிளாஸ்ட்டில் டிஆர்என்ஏ வெயிட் பண்ணுறாங்க, டிஆர்என்ஏ எங்கே போகணும், ஆர்ஆர்என்ஏக்கு போகணும்னு சொல்லியிருக்கோம். நம்மளுக்கு மெயினாக என்ன தேவைன்னா ப்ரோட்டீன் சிந்தசிஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம ப்ராசஸ். சரியா? திஸ் mRNA as soon as it ஃபார்ம் ஆயிடுச்சு, பட் cannot be straight away sent to the cytoplasm. பட் என்ன ஆகும்னா
எங்கே போகல, நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா சைட்டோபிளாசத்துலேருந்து வெளியே நியூக்ளியஸ்லேருந்து சைட்டோபிளாஸுக்கு போகலை. அது போகிறதுக்கு முன்னாடி சில கேரக்டர்லாம் என்ன ஆகுதுன்னா மாடிஃபிகேஷன் ஆகுது. சரிங்களா? உடனே பார்த்திங்கன்னா மாறின உடனே சைட்டோபிளாஸுக்கு உடனே போடணும். இந்த ஸ்டாண்டு காம்ப்ளிமெண்டரி ஸ்டாண்ட் ஃபார்ம் ஆன உடனே சைட்டோபிளாஸ்ம் நியூக்ளியர் போர் வழியாக, அந்த நியூக்ளியர் மெம்பரேனுக்கு நடுவில் கேப் இருக்கும், நியூக்ளியர் போர்னு சொல்லுவாங்க, அந்த போர் வழியாக அழகாக வெளியே வரணும். ஆனால் அதுக்கு முன்னாடி என்னன்னா அந்த நியூக்ளியஸ்குள்ளேயே அந்த எம்ஆர்என்ஏ ஸ்டாண்டு என்ன மாதிரி எடிட்டிங் பண்ணுறாங்க, எடிட்டிங் ஆகுது. சரியா? அந்த எடிட்டிங் பண்ணுறதுக்கு யாருன்னா ஆர்என்ஏ இன்டர்ஃபரன்ஸ்னு ஒருத்தர் போய் அங்கே உள்ளே உட்காரனால தான் என்ன ஆகுதுன்னா அந்த எம்ஆர்என்ஏவோடைய ஃபங்க்ஷன்ஸ் வந்து சப்ரஸ் ஆகுது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் இங்கே. சரியா? அதுதான் இங்கே சொல்ல போகிறோம். இப்போ அங்கே என்ன ஆச்சுன்னு சொன்னோம், சைட்டோபிளாசம் வந்து என்ன ஆகலை, சைட்டோபிளாஸ்க்கு வரல. டு அண்டர்டேக் த ப்ராசஸ் ஆஃப் டிரான்ஸ்லேஷன், இதில் என்ன பண்ணுவாங்க, டிரான்ஸ்லேஷன் ஒரு ப்ராசஸ் நடக்க முடியலன்னு சொல்லிட்டாங்க. சரியா? அதுக்கப்புறம் என்ன ஆகுது, இப்போ இங்கே எடிட்டிங்னு நடக்குது. இட் ஹேஸ் டு பி எடிட்டட். இங்கே என்ன நடக்குதுன்னா அந்த டிஎன்ஏலேருந்து வந்த மெசேஜ் வந்து ப்ரோட்டீனுக்குரிய மெசேஜை வந்து என்ன பண்ண போகிறோம், நம்ம எடிட்டிங் பண்ண போகிறோம். அந்த எடிட்டிங் பண்ணுற இடத்துல யார் வந்து உட்கார்றாங்க, ஆர்என்ஏ இன்டர்ஃபரன்ஸுங்கிறது வந்து உட்கார்றாரு. சரியா? இந்த என்ன சொல்கிறோம் அப்படின்னா இட் ஹேஸ் டு பி எடிட்டட் அண்ட் ப்ராசஸ் ஆஃப் டிரான்ஸ்லேஷன். இதை என்ன சொன்னோம், இட் ஹேஸ் டு பி எடிட்டட் அண்ட் மேட் சூட்டபுள் ஃபார் டிரான்ஸ்லேஷன் விச் பிரிங் அபவுட் ப்ரோட்டீன் சிந்தசிஸ். இப்போ என்ன நடக்குதுன்னா அந்த இடத்துல ஆர்என்ஏ இன்டர்ஃபரன்ஸ் வந்து ஒருத்தர் உட்காந்து சூட்டபுள் ப்ரோட்டீன் சிந்தசிஸ் பண்ணுறதுக்கு என்னென்ன ஹெல்ப் பண்ணுறாங்க, இல்லை வேறு ஒர்க் பண்ணுறாங்க. சரிங்களா? மாற்றம் இப்போ வந்து என்னாச்சு, அந்த ஆர்என்ஏ இன்டர்ஃபரன்ஸ் உட்காந்தோன்னா அதுக்கேற்ற மாதிரி ப்ரோட்டீன் சிந்தசிஸ் நடக்கும் அப்படின்னு சொல்ல வராங்க. சரிங்களா? ஒன் ஆஃப் த மெயின் ஐட்டம் ரிமூவ்டு ஃப்ரம் தி ஆர்என்ஏ ஸ்டாண்ட். இங்கே என்னென்னா இந்த எம்ஆர்என்ஏ ஸ்டாண்டில் ஒரு முக்கியமான பகுதி வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ரிமூவ் பண்ணுறாங்க. அந்த பகுதிக்கு என்ன பண்ணால் இன்ட்ரான். ஏற்கனவே நான் சொல்லிட்டோம், ஒரு டிஎன்ஏ ஸ்டாண்டில் எப்படி வந்து காம்ப்ளிமெண்டரி டிஎன்ஏ ஸ்டாண்டு இஸ் அதர்வைஸ் நோன் அஸ் எம்ஆர்என்னு சொன்னோம். இந்த எம்ஆர்என்ல இது ஃபுல்லாகவே நமக்கு எக்ஸ்ட்ரான் அப்படின்னு ரீஜன்னா, இது எக்ஸ்ட்ரான் அப்படின்னு சொன்னாங்கன்னா இது ஃபுல்லாக என்னென்னா இன்ட்ரான் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இன்ட்ரான் ஜீன்ஸ் வந்து சைலண்டாக இருக்கும், சைலண்ட் நான் எக்ஸ்பிரஷன் சொன்னோம், நான் எக்ஸ்பிரஷன் டிஎன்ஏ பார்ட்டிகல் சொன்னோம் இல்லையா. இந்த பகுதி தான் வெளியே எடுத்துடுறாங்க. இதுக்கு பேர் தான் எடிட்டிங். வெளியே எடுத்துட்டு இங்கே வந்து யார் உட்கார போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் ஆர்என்ஏ இன்டர்ஃபரன்ஸ் வந்து உட்காந்துறாங்கப்பா. இவ்வளோ தான் மெசேஜ். இப்போ நான் எக்ஸ்பிரஷனாக இருந்த ஏரியா என்ன ஆச்சுன்னா எக்ஸ்பிரஷனாக மாறிடுச்சு வித் த ஹெல்ப் ஆஃப் த ஆர்என்ஏ இன்டர்ஃபரன்ஸ். சரியா? ஆர்என்ஏ இன்டர்ஃபரன்ஸ் இஸ் என்டர்ட் இன்டு பிட்வீன் த எக்ஸ்ட்ரான்ஸ். ரெண்டு எக்ஸ்ட்ரான் நடுவில் இருக்கக்கூடிய இன்ட்ரானை தூக்கிட்டு அங்கே வந்து ஆர்என்ஏ இன்டர்ஃபரன்ஸ் வந்து உட்காந்துட்டாங்க. அந்த இடத்துக்கு இந்த இடத்துக்கு என்ன பேர்னா டார்கெட் ஜீன் அப்படின்னு பேர். சரிங்களா? இதான் மெனு சொல்ல போகிறோம். இப்போ இன்ட்ரானை எடுத்துட்டோம். சரியா? அப்புறம் ஆல் தீஸ் சேஞ்சஸ் பிஃபோர் டிரான்ஸ்லேஷன், எல்லாமே எப்படின்னா டிரான்ஸ்லேஷன் நடக்கிறதுக்கு முன்னாடி. இப்போ நம்ம பண்ண ப்ராசஸ் வந்து டிரான்ஸ்கிரிப்ஷன் தான். இதெல்லாம் எடிட்டிங் பண்ணி முடிச்சோன்னா தான் எப்போ இது சைட்டோபிளாஸ்க்கு போகுதோ அதுக்கப்புறம் தான் டிரான்ஸ்லேஷன் நடக்கும். பட் இப்போ என்ன ஆகுதுன்னா இந்த எம்ஆர்என்ஏ ஸ்டாண்ட் எங்கே இருக்குது, நியூக்ளியஸ்குள்ளே தான் இருக்குது. சரிங்களா? அதனால் ஆல் தீஸ் சேஞ்சஸ் பிஃபோர் டிரான்ஸ்லேஷன் நார்மலி டேக் பிளேஸ் வேர் பை சர்டைன் ரீஜன்ஸ் ஆஃப் டிஎன்ஏ ஆர் சைலன்ஸ். பார்த்தீங்கன்னா முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா என்ன நடக்குது அப்படின்னா இந்த ஆர்என்ஏ இன்டர்ஃபரன்ஸ் உட்காரத்துக்கு முன்னாடி என்னன்னா அந்த டிஎன்ஏல அந்த காம்ப்ளிமெண்டரி டிஎன்ஏல அந்த இன்ட்ரான்ஸுங்கிற ரீஜன்ஸ் இருக்கும், அது போகும்னு சொல்லிட்டாங்க. இப்போ அந்த இடத்துல வந்து யாரை உட்காந்துட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆர்என்ஏ இன்டர்ஃபரன்ஸ் வந்து உட்காந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரிங்களா? முன்னாடி இருந்த இன்ட்ரான்ஸ் வந்து சைலன்ஸாக தான் இருக்குன்னு கொடுத்துருக்க ஒரு பாயிண்ட். நார்மலாக இது நடக்கக்கூடிய ப்ராசஸ்ஸு. ஹவவர் தேர் இஸ் அன் ஆர்என்ஏ இன்டர்ஃபரன்ஸ் பேத்வே பொறுத்த வரைக்கும் இந்த ஆர்என்ஏ இன்டர்ஃபரன்ஸ் இஸ் The RNA interference is a biological process. Biological process in which RNA molecules inhibit the gene expression. அந்த இன்ட்ரான்ங்கிற இடத்துல போயிட்டு இவங்க உட்காந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ஜீன்ஸை இன்வைட் பண்ணுமா, அதாவது இந்த எக்ஸ்ட்ரானுங்கிற ஜீன்ஸ் வந்து இன்வைட் பண்ணுமா இல்லை எக்ஸ்பிரஸ் பண்ணுமா அப்படிங்கிறத டிரான்ஸ்லேஷன் நடக்கிறதுக்கு ஓகே பண்ணுதா இல்லையா அப்படிங்கிறத பற்றி நம்ம தெரிஞ்சிடும். மெயினாக திஸ் இஸ் டன் பை நியூட்ரலைசிங் டார்கெட் எம்ஆர்என்ஏ மாலிகுல்ஸ். நியூட்ரலைஸ் பண்ணி விட்டுருது. சரியா? அந்த மைண்டு போய் உட்காந்தோன்னா அந்த இடம் ஃபுல்லாகவே நியூட்ரலைஸ் ஆகிடுதுங்கிறதான் மெயின் பாயிண்ட்டு. சரிங்களா? சரி, இப்போ இந்த எம்ஆர்என்ஏ ஸ்டாண்டு எங்கே வரணும், சைட்டோபிளாஸ்க்கு வெளியே வரணும் இல்லையா. சைட்டோபிளாஸ்க்கு வரும்போது இந்த ஆர்என்ஏ இன்டர்ஃபரன்ஸ் உட்கார்ந்ததுனால அங்கே என்ன நடக்குதுன்னா அந்த எம்ஆர்என்ஏ ஸ்டாண்டை வந்து துண்டு துண்டாக நறுக்கிடுறாங்க.
துண்டுட்டு இருந்தால் நறுக்கிட்டாவே அதுக்கு பேர் நியூட்ரலைஸ் பண்ணுறதுன்னு அர்த்தம். இப்போ ஒரு வைரஸ் வந்து ஒரு பாக்டீரியாக்குள்ளே உள்ளே போகுது அப்படின்னாவே உள்ளே போய் அதோட டிஎன்ஏ அதோட டிஎன்ஏவும் இந்த பாக்டீரியாக்குள்ள டிஎன்ஏவும் என்ன ஆகணும், ரெண்டு மேட்ச் ஆகும் இல்லையா. அந்த மேட்ச் ஆகும்போதே தெரிஞ்சிடும் வேற ஒருத்தர் வந்து நம்மளுக்கு மேட்ச் ஆகிறாங்கன்னு தெரிஞ்ச உடனே அந்த பாக்டீரியா என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த வைரஸ் டிஎன்ஏ என்ன பண்ணும், எடிட் பண்ணால் கட் பண்ணும். சாப் ஆஃப் த டிஎன்ஏ மாலிகுல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. எதோட டிஎன்ஏ மாலிகுல்ஸ் சாப் பண்ண துண்டு தான் இருக்குது. அந்த பாக்டீரியா வந்து தன்னை வந்து பாதுகாத்துக்காக என்ன பண்ணுது அப்படின்னா அந்த வைரல் டிஎன்ஏ துண்டு தான் நறுக்கிறோம். அதுக்கு பிறகு தான் நியூட்ரலைசிங் அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே. சரிங்களா. அப்புறம் பார்த்தீங்கன்னா a simplified model for the RNA interference pathway is based on 2 steps. 2 steps சொல்கிறாங்க. ரெண்டும் ஈஸியான ஸ்டெப்ஸ் தான். ஈச் இன்வால்விங் ரிபோநியூக்ளியஸ் என்சைம். ரெண்டுலேயுமே ரிபோநியூக்ளியஸுங்கிற என்சைமுடைய ஆக்டிவிட்டி இருக்குது. இந்த முதல் ஸ்டெப் எடுப்போம். இந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப் இந்த ட்ரைஜர் ஆர்என்ஏன்னு சொல்கிறாங்க. இந்த ட்ரைஜர் ஆர்என்ஏன்னு என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா தூண்டும் ஆர்என்ஏ, ஸ்டிமுலேட் ஆர்என்ஏன்னு பேர். இந்த ட்ரைஜர் ஆர்என்ஏ எய்தர் டி டபுள் ஸ்டாண்டர்டு ஆர்என்ஏவாக இருக்கலாம் ஆர் மைக்ரோ அப்படின்னு சொல்லுவாங்க. மைக்ரோ ஆர்என்ஏ primary transcription is to be processed is a short interpolling RNA. ஷார்ட் எஸ்ஐ இருக்குல்ல, இதுனா ஷார்ட் இன்டர்பரிங் RNA by the enzyme வந்து ribonuclease enzyme 2s called dicer and drosa. இதில் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டிரான்ஸ்கிரிப்ஷன் நடக்கிறதுக்கு முன்னாடி வந்து என்ன நடக்குதுன்னா இந்த ட்ரைகர் இந்த ஸ்டிமுலேட் RNA மூலிமா நம்மளுக்கு டபுள் ஸ்டாண்ட் RNAவோ இல்லை mRNAவோ என்ன பண்ணலாம், டிரான்ஸ்கிரிப்ஷன் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இதில் வந்து இன்டர்பரிங் ஆகுது ஏன்னா ஷார்ட் இன்டர்பரிங் RNA வந்து நடுவில் உட்காடுறாங்க வித் தி ஹெல்ப் ஆஃப் த என்சைம் வந்து ரிபோநியூக்ளியஸ் என்சைம் 2 அப்படின்னு ஒன்று இருக்குது. அந்த ரிபோநியூக்ளியஸ் என்சைம் 2க்கு பேர் என்ன பண்ணால் டைசர்னு ஒன்று, இன்னொன்று ட்ரோசா அப்படின்னு ஒன்று. சரியா, இது ஒரு ஸ்டெப்ஸு. இதுக்கு டயக்ராம் இருக்குது. டைசர் எப்படி உட்காடுறாங்க, ட்ரோசா எப்படி உட்காடுறாங்கிறத நம்ம டயக்ராம் மூலியமும் என்ன பண்ணிடலாம்னா சொல்லிடலாம். அதையும் ஒரு கான்செப்ட் இங்கே கொடுத்துருக்காங்க. இப்போ பாருங்கள், இப்போ ஒரு டபுள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏ இப்படி இருக்குது. இதுதான் டபுள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏன்னு வச்சுக்கோங்க. இந்த டபுள் ஸ்டாண்ட் டிஎன்ஏ வந்து இப்படி இருக்குது. இப்படி இருந்துட்டு டபுள் ஸ்டாண்ட் டிஎன்ஏ இருந்ததில் ட்ரைகர் வந்து இங்கே உட்காராங்க. ட்ரைகர், அந்த ட்ரைகரோட சிம்பிள்ஸ் இப்படி காமிக்கிறேன். இந்த மாதிரி இருக்குது, நம்ம புக்லேயே இருக்குது. இப்படி இருக்குது வந்து டபுள் ஸ்டாண்ட் டிஎன்ஏ வந்து டைசர் வந்து உட்காராங்க. ஒரு பர்டிகுலர் ரீஜன்ஸில் வந்து இப்படி இந்த ரீஜன்ஸில் வந்து இந்த ட்ரைசர் வந்து உட்காந்தாச்சு. இப்படி உட்கார்ந்த இடத்துல என்ன பண்ணுது அப்படின்னா அந்த டிஎன்ஏ வேணால் வந்து டபுள் ஸ்டாண்ட் டிஎன்ஏவை சிங்கிள் ஸ்டாண்டு டிஎன்ஏவாக மாற்றிட்டு அதில் வந்து ஒரு பர்டிகுலர் டிஎன்ஏ ஃப்ராக்மெண்ட்டு என்ன பண்ணால் இப்படி வந்து வளைஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த டிஎன்ஏ ஃப்ராக்மெண்ட்டு ஸ்ட்ரெயிட்டாக இப்படி வளைஞ்சிருக்குன்னா இது ஸ்மால் ஃப்ராக்மெண்ட்டாக கட் பண்ணும். அதான் டைசருடைய வேலை. ஸ்மால்ட்டாக கட் பண்ணியாச்சு. சரிங்களா. இப்போ பாருங்கள், இப்படி இருந்த டபுள் ஸ்டாண்டை இந்த டைசர் வந்து உட்காந்தோடனே என்ன ஆகுதுன்னா ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஸ்மால் ஃப்ராக்மெண்ட்டாக கட் பண்ணிக்கிட்டே வருது. மீதி ஒரு ஸ்டாண்ட் என்ன ஆகுதுன்னா முழுசாக இருக்குது. அந்த ஒரு ஸ்டாண்டு பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கு இல்லையா, அந்த ஒரு ஸ்டாண்டில் ஒரு காம்ப்ளெக்ஸ் இருக்குது. அந்த காம்ப்ளெக்ஸ் வந்து உட்காடுறாங்க. இப்படி ஒரு ஸ்டாண்டு, இதில் வந்து டிஎன்ஏ சீக்வன்ஸ் இருக்குது. இந்த டிஎன்ஏ சீக்வன்ஸில் இந்த மாதிரி வந்து ஒரு காம்ப்ளெக்ஸ் இருக்குது. அந்த காம்ப்ளெக்ஸ்க்கு என்ன பண்ணால் காம்ப்ளெக்ஸ் ஆஃப் த ஆன்டிசென் ஸ்டாண்டு வித் RISCன்னு இருக்குது. அந்த RISCங்கிறது என்னங்கிறது நான் அப்படின்னு சொல்ல போகிறேன். சரியா. RISCன்னு என்ன சொல்லணும்னா RNA இண்டோஸு சைலன்சிங் காம்ப்ளெக்ஸ், அதான் RISC அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து உட்காந்தாச்சு. இப்போ உட்காந்துட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த RNA இன்டர்மீடியட்ஸ் என்ன பண்ண, இது ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த டயக்ராம் வச்சுக்கோங்க. உட்காந்துட்டு அப்புறம் வந்து mRNA ஸ்டாண்டு வெளியே வருது. இந்த mRNA ஸ்டாண்டில் வந்து பார்த்திங்கன்னா இப்படி இருக்கக்கூடிய mRNA ஸ்டாண்டில் இந்த நான் சொன்னோம் இல்லையா, இந்த பண்ணோம் இல்லையா, இந்த காம்ப்ளெக்ஸ் ஆஃப் த ஆன்டிசென் ஸ்டாண்டு வித் RISC இல்லையா, அந்த ஸ்டாண்ட் வந்து கரெக்டாக அதுக்கு சீக்வன்ஸுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி உட்காரும். இப்படி மேட்ச் ஆகிற மாதிரி உட்காருது. இப்படி மேட்ச் ஆகிடுச்சு. இந்த இடத்துல RNA அந்த காம்ப்ளெக்ஸ் இருக்குது. இது ஃபுல்லாகவே எந்த ஸ்டாண்ட் சொல்லியிருக்கோம், மெசஞ்சர் RNAயோட ஸ்டாண்டு. இப்போ இது உட்கார்ந்த இடத்துல இப்படி உட்காந்துருக்கு இல்லையா, இந்த உட்கார்ந்த இடத்துல என்ன ஆகுது அப்படின்னா இந்த பகுதி மட்டும் என்ன ஆகுது அப்படின்னா அப்படியே என்ன ஆகுது, டீக்ரேட் ஆகிடும். அப்படியே வந்து எடிட்டிங் ஆகிடும், வெளியே வந்துடுது. எடிட்டிங் நடக்கும்போது இங்கே இந்த மெசஞ்சர் RNAவில் இருக்கக்கூடிய ஜீனோடைய ஆக்டிவிட்டியில் என்ன ஆகுதுன்னா அஃபெக்ட் ஆகுது, சப்ரஸ் ஆகுது. சரியா. இப்போ இந்த போர்ஷன் போயிடுச்சுன்னா மீது என்ன இருக்கும், இந்த போர்ஷன் தான் இருக்கும். அப்போ என்ன ஆகுது, இது தனியாக கட் ஆயிடுது, இது தனியாக கட் ஆயிடுது. சரியா. அது என்னன்னா டீக்ரேட்டிங் mRNA இஸ் ப்ரெசன்ட் அப்படிங்கிறது தான் இதோடைய கான்செப்ட். இவ்வளோ தான் இதில் இருக்கக்கூடிய மெசேஜ்.
இப்போ என்ன ஆகுதுன்னா எப்படி வைரஸ் உள்ளே போனது டிஎன்ஏ முழுசாக இருக்க டிஎன்ஏ துண்டு தான் நறுக்குது. துண்டு தான் நறுக்கிட்டு அதோடைய வேலை இன்ஆக்டிவேட் ஆகிறது இல்லையா. இப்போ நம்ம எதுக்காக மெசஞ்சர் RNA வரணும், ப்ரோட்டீன் சிந்தசிஸ் பண்ணுறதுக்காக வருது. இந்த ப்ரோட்டீன் சிந்தசிஸ் வரதுக்காக என்னென்னா RNA இன்டர்ஃபரன்ஸ் போய் உள்ளே உட்காந்து என்ன பண்ணால் அதோடைய நியூட்ரைஸ் பண்ணிடுது. இப்போ RNA சிந்தசிஸ் பண்ண முடியும், RNAவில் மூலியமாக போயிட்டு மெசேஜ் போய் ப்ரோட்டீன் சிந்தசிஸ் பண்ண முடியுமா முடியாதுன்னா முடியாது. இப்போ என்னுடைய ப்ரோட்டீன் சிந்தசிஸ் பண்ண முடியாதுன்னா நம்ம எந்த ஆர்கன்ஸில் டிஎன்ஏ ப்ரோட்டீன் சிந்தசிஸ் பண்ண நினைக்கிறோமோ அந்த RNA டிஎன்ஏ ப்ரோட்டீன் வந்து சிந்தசிஸ் பண்ண முடியாது. இப்போ வயலில் இருக்க உள்ளே வரணும், வயலட் டிஎன்ஏடைய ப்ரோட்டீன் சிந்தசிஸ் பண்ணணும் இல்லையா, வித் த ஹெல்ப் ஆஃப் டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் ப்ராசஸ் மூலிமா. இப்போ அந்த ப்ரோட்டீன் சிந்தசிஸ் பண்ண முடியுமா, ஏன்னா துண்டு தான் நறுக்கிடுச்சு, சிந்தசிஸ் பண்ண முடியுமா, கண்டிப்பாக சிந்தசிஸ் பண்ண முடியாது. அப்படிங்கிறது RNA இன்டர்ஃபரன்ஸ் பேத்து. இப்போ நம்ம ஒரு ஸ்டெப் சொன்னோம். இப்போ செகண்ட் ஸ்டெப் பாருங்கள். செகண்ட் ஸ்டெப் என்னென்ன டயக்ராமில் காமிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிடுறேன். இந்த செகண்ட் ஸ்டெப் short interference RNA are loaded into the effector complex RNA induced silencing complex. என்ன சொன்னோம் இல்லையா, இப்படி ஒரு ஸ்மால் ஃப்ராக்மெண்ட் இருக்குது, இதில் வந்து யார் உட்கார்றாங்கன்னா இந்த மாதிரி இந்த காம்ப்ளெக்ஸ் வந்து உட்காரு. சரியா, அந்த காம்ப்ளெக்ஸ் பாருங்க லோடட்னு சொல்லிட்டாங்க. Start interference RNA are loaded into the effector complex RNA induced silencing complex. இந்த ஷார்ட் RNA இன்டர்ஃபரன்ஸில் இந்த மாதிரி ஒரு காம்ப்ளெக்ஸ் வந்து உட்கார்றாங்க. அந்த காம்ப்ளெக்ஸ் பேர் RISCன்னு சொன்னோம். இந்த ஷார்ட் இன்டர்ஃபரன்ஸ் RNA இஸ் அன்வூண்டட். இது வந்து இந்த ஸ்டாண்ட் வந்து எந்த காயமும் இல்லாமல் இருக்கும். மெயின் பாயிண்ட் அதுதான். அன்வூண்ட் டூரிங் த RISC அசம்பிளி. இந்த RISC இருக்குல்லையே, இந்த காம்ப்ளெக்ஸ் வந்து உட்காரும் போது இது எந்த ஒரு காயமும் இல்லாமல் இருக்கணும். அப்போ இருந்தால் தான் அந்த ஒர்க்கே பண்ணும். சரியா, அசம்பிளி அண்ட் த சிங்கிள் ஸ்டாண்ட் RNA ஹைபிரிடேஸ். இந்த சிங்கிள் ஸ்டாண்ட் RNA ஹைபிரிடேஸ் வித் mRNA. இந்த ஸ்டாண்டு இந்த mRNA ஸ்டாண்டோட இப்போ காமிச்சோம் இல்லையா, இப்படி இருக்கக்கூடிய இந்த ஸ்டாண்டு இந்த காம்ப்ளெக்ஸ் வந்து உட்காந்தாச்சு. இந்த ஸ்டாண்டு எது கூட உட்காரணும் சொன்னோம், இங்கே இந்த mRNA வந்து கரெக்டான சீக்வன்ஸாக பார்த்து உட்காரும். இப்போ ரெண்டு வந்து மேட்ச் ஆனால் அதுக்கு என்ன பேர்னா ஹைபிரிடேஸ் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இந்த சீக்வன்ஸ் ஒரு ஆர்கானிசம், இது ஒரு ஆர்கானிசம்னு வச்சுக்கலாம். சும்மா ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஹைபிரிடேஸ் ஆயிடுச்சு இல்லையா. இப்போ இதில் யார் பிரச்சனை பண்ணுறதுன்னா RNA இன்டர்ஃபரன்ஸ் இஸ் சீன் இன் பிளான்ட் ஃபீடிங் நெமட்டோட்ஸில் பார்க்கலாம். இந்த மாதிரி இருக்கிறத நம்ம வந்து பிளான்ட் ஃபீடிங் நெமட்டோடில் எதுலாம் அந்த நெமட்டோட்ஸ் எந்த பிளானை சாப்பிடுதோ அந்த நெமட்டோடில் கண்டிப்பாக என்ன இருக்குன்னா அந்த பிளான்ட்டோடைய RNA இன்டர்ஃபரன்ஸு சின்ன சின்ன ஃப்ராக்மெண்ட்டு அந்த நெமட்டோடில் ப்ரெசென்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட டயக்ராம்ஸ் வந்து இதில் இருக்குது. இந்த டயக்ராம்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். பாருங்க, நான் சொன்னது அங்கே இருக்குது. இது வந்து நியூக்ளியஸ், இது ஒரு செல்லு. இந்த செல்லில் நியூக்ளியஸ் இருக்குது. நியூக்ளியஸ்குள்ள வந்து டிஎன்ஏ இருக்குது. அந்த டிஎன்ஏல டபுள் ஸ்டாண்ட் டிஎன்ஏ இருக்குது. அந்த டபுள் ஸ்டாண்ட் டிஎன்ஏ வந்து நம்ம டபுள் ஸ்டாண்ட் RNAவை மாற்றுறோம். சரியா, அந்த டபுள் ஸ்டாண்டில் என்னென்னா இந்த டைசர் வந்து உட்காடுறாங்க. உட்காந்தோன்னா பாருங்கள், இன்ட்ராக்ஷன் ஆஃப் டைசர் வித் த டபுள் ஸ்டாண்டர்டு RNAவோட உட்காந்து வந்து இடத்துல கட் பண்ணும். இப்படி சின்ன சின்னதாக குட்டி குட்டியாக கட் பண்ணிடுச்சு. சரியா, இப்போ இந்த செல்லை யார் சாப்பிட்றா, இந்த நெமட்டோட் சாப்பிடுது இல்லையா. வேறு நெமட்டோட் போய் சாப்பிடும்போது என்ன ஆகுதுன்னா அதுக்குள்ளே என்னென்னா இந்த குட்டி குட்டி ஃப்ராக்மெண்ட்டு உள்ளே போயிடுச்சு. அப்போ ஷார்ட் இன்டர்ஃபரன் RNA அப்டேக் பை த நெமட்டோட் சாப்பிட்டுருச்சு. அங்கே உள்ளே பார்த்தீங்கன்னா டார்கெட் mRNA, இந்த நெமட்டோடுன்னு ஒரு டார்கெட் mRNA இருக்கும் சிந்தசிஸ் பண்ணுறதுக்கு. அந்த இதில் போய் இந்த ஷார்ட் இருக்கு இல்லையா, இப்போ உள்ளே போணுச்சு, இந்த குட்டி குட்டியாக உள்ளே போணுச்சு இல்லையா, இந்த குட்டி குட்டியாக உள்ளே போனது என்னாச்சுன்னா உள்ளே போயிட்டு நான் இந்த mRNA கூட எப்படி பைண்ட் ஆகுது, எப்படி பைண்ட் ஆகிட்டு இந்த mRNAவை ஸ்மால் ஃப்ராக்மெண்ட்டாக கட் பண்ணுது. அதான் RISC காம்ப்ளெக்ஸ் வித் அன்சிப்டு ஷார்ட் இன்டர்ஃபரன்ஸ் RNA போயிட்டு உட்காந்து இந்த காம்ப்ளெக்ஸ் இங்கே காமிச்சிருக்காங்க. இது போய் ஒரு இடத்துல ஒரு பர்டிகுலர் ரீஜன்ஸ் உட்காந்து என்ன பண்ணுது, கட் பண்ணி விட்டுருது. கிளேவோட mRNA. இப்போ mRNA எந்த mRNA, இந்த நெமட்டோட் mRNA என்ன பண்ணணும்னா ப்ரோட்டீன் சிந்தசிஸ் பண்ண முடியுமானா கண்டிப்பாக ப்ரோட்டீன் சிந்தசிஸ் பண்ண முடியாது. ஏன்னா இது உள்ளே போய் யார் உட்காந்துட்டாங்க, இன் பிட்வீன் ஆஃப் ஷார்ட் இன்டர்ஃபரன்ஸ் RNA காம்ப்ளெக்ஸ் உட்காந்ததுனால இப்போ என்ன நியூட்ரைஸ் பண்ணி விட்டுறது வழியை இந்த நெமட்டோட் ப்ரோட்டீன் சிந்தசிஸ் பண்ணுறதுக்கு வழி வகுக்கலை அப்படின்னு சொல்லிட்டாங்க. வேறு ரூட் நாட்டட் நெமட்டோட்ஸ்ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரியா, வேறு முடிச்சுன்னு சொல்லுவாங்க. வேறு முடிச்சு 100 புழு, அதான் நெமட்டோட்ஸ் சொல்கிறாங்க. இதுதான் அந்த டயக்ராம். இதுதான் RNA இன்டர்ஃபரன்ஸுங்கிற 5 மார்க் கொஷின். ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஷின். இதை கொஞ்சம் நல்லா நீங்கள் படிச்சுக்கணும். சரியா, இதோட இன்னைக்கு கிளாஸ் வந்து முடியுது. தேங்க்யூ.